Start the meeting. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाद्य। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருக்ஷா வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நம்ம மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹியூமன் லைஃப் அண்ட் அனிமல் லைஃப் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சாணக்கிய பண்டிதர் சொல்றாரு, சர்வாரி பூஷணம் சந்திரோ நாரினா பூஷணம் பதி பிருத்வி பூஷணம் ராஜா வித்யா சர்வசிய பூஷம். அதாவது இந்த உலகத்துல ஒரு விஷயம் அது ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில அது நமக்கு ரொம்ப அற்புதமா அழகா அது காட்சி கொடுக்கும். அதுக்கு சில உதாரணங்கள் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, வானம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப வாஸ்டா இருக்கு, அது ரொம்ப பெரியதா இருக்கு. ஆனாலும் அந்த வானமானது இரவு நேரத்துல அதுலயும் ஒரு பூர்ண சந்திரன் தோன்றும் போது அந்த வானம் இன்னும் ரொம்ப அற்புதமா நமக்கு காட்சி கொடுக்குது. வெறுமனையே சந்திரனை நம்ம பார்த்தாலும் அது அந்த அளவுக்கு அழகா இருக்காது. வெறும் வானத்தை மட்டும் பார்த்தாலும் அந்த அளவுக்கு அது ஒரு அழகை கொடுக்காது. ஆனா இது ரெண்டும் சேரும் போது ஒரு சிறந்த ஒரு அழகை வெளிப்படுத்துது. அது மாதிரி நாரினா பூஷணம் பதி. நாரி அப்படின்னு சொன்னா பெண். ஒரு பெண்கள் அப்படின்னு சொன்னாலே இயல்பாவே ஒரு நளினம் அப்படின்னு சொன்னா அங்க அசைவுகள்ல ஒரு மென்மை, பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப மென்மையா இருக்கிறது, எல்லாமே மென்மை. ஓகே, அப்போ அந்த ஒரு பெண் தனிப்பட்ட முறையில அவங்க அழகா இருக்கிறத விட எப்போ அந்த பெண் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய கணவனோட இருக்கிறாங்களோ அப்போ அந்த பெண் இன்னும் அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அழகு கணவனோட சேர்ந்து இருக்கிறதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த பறந்து விரிந்த இந்த பூமி இவ்வளவு தூரம் அற்புதமாக
பகவான் வந்து படைச்சிருக்கிறாரு. இந்த பூமி இது வந்து அதை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் அவர் இருக்கும்போதுதான் இந்த பூமி வந்து பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அத வந்து நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் வந்து வேணும். இல்ல அப்படின்னு சொன்னா, என்னதான் ஒரு அற்புதமான ஒரு இடமா இருந்தாலும், ஒரு நகரமா இருந்தாலும், அத நெறிமுறைப்படுத்தி அத வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் இல்ல அப்படின்னு சொன்னா, அது டோட்டலா வந்து மெஸ் அப் ஆயிரும். அது நமக்கும் தெரியும். ஸோ, அதனால தான் இந்த பூமி இயற்கையாவே அழகா இருந்தா கூட, அத ஆட்சி செய்றதுக்குன்னு வந்து ஒரு அரசன் இருக்கும்போது தான், அது இன்னும் வந்து அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி வித்யா சர்வஸ்ய பூஷம். இது எல்லாத்த விட வித்யா அப்படின்னு சொன்னா அறிவு, ஞானம். அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து எப்போ இருக்குதோ, எங்க இருக்குதோ, அது வந்து இது எல்லாத்த விட வந்து அழகா இருக்கு அப்படின்னு இங்க சாணக்கிய பண்டிதர் வந்து சொல்றாரு. ஸோ, ஆம், அந்த வித்யை அதாவது ஞானம், அறிவு அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கையில இருந்தா கூட, நம்ம என்ன பண்ணிருவோம், அத தவறான அத தவறான வழியில பயன்படுத்தி, அத நமக்கும் வந்துட்டு ஒரு கேடு விளைவிச்சுக்கலாம். அதாவது வந்துட்டு ஒரு அ ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, அத வச்சு நம்ம மத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்ண முடியும். ஸோ, அதனால இந்த அறிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இன்னொரு ஒரு இடத்துல சாணக்கிய பண்டிதர் வந்து சொல்றாரு, "அவித்யா ஜீவனம் சூன்யம்." யார்கிட்ட வந்து வித்யா அறிவு இல்லையோ, அவித்தை அப்படின்னா அறியாமை இல்லைன்னா ஃபூலிஷ்னஸ் இது இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன? சூன்யம் அப்படிங்கிறது. சூன்யம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே இருந்து கூட அறிவு இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களால எதையுமே காப்பாத்திக்க முடியாது. அவங்களையே காப்பாத்திக்க முடியாது. அதனால அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில. நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. மனித ஜீவராசிகள் அனைத்துக்குமே வந்துட்டு அனைவருக்குமே வந்து இந்த அறிவு அப்படிங்கிறது வந்து தேவை. எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்துட்டு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம வந்து நேத்து கூட அதாவது போன வாரம் கூட நம்ம வந்து பார்த்தோம். ஆ இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து அந்த அறிவு வந்து மறைக்கப்படுது, மறக்கடிக்கப்படுது. ஒரு லிமிட்டடா தான் வந்து என்ன செய்ய முடியுது, அது அவங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ம். எப்படி என்னதான் வந்து ஆ நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து காசு குடுத்து நம்ம வந்து பே பண்ணி நம்ம கனெக்ஷன் வச்சிருந்தா கூட, நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணணுன்ற அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? அந்த கம்பெனிக்காரன்ட்ட இருக்கு. ஸோ நம்மளால வந்துட்டு அன்லிமிட்டடா வந்து என்ன என்ன பண்ணிற முடியாது. யூஸ் பண்ணிற முடியாது. அது மாதிரி ஆ பகவான் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு, அந்த அறிவுங்கிற அந்த டேட்டாவ அந்தந்த ஜீவராசிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு, உனக்கு 1 ஜிபி பெர் டே ஒரு ஒரு பெர் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆ அந்த லிமிட்டேஷன வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து மற்ற ஜீவராசிகள்னால வந்துட்டு இத வந்து அதிகமா அக்சஸ் பண்ண முடியாது. ஆனா, இந்த மனித ஜீவராசிகளுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அன்லிமிட்டட் டேட்டா வந்து குடுத்திருக்கிறாரு. ஆ இன்னும் சொல்லப்போனா வந்துட்டு Starlink இல்லையா? இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது அதான். Starlink. சேட்டலைட் மூலமா வந்து நமக்கு வந்து டேட்டா கனெக்ஷன் வந்து குடுக்குறாரு. அதனால வந்து எங்க இருந்தாலும் வந்துட்டு ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதே அந்த கனெக்ஷன்ல வந்து கிடையாது. அ ஃபாஸ்ட்டான ஒரு சர்வீஸ் இருக்கு. அது மாதிரி பகவான் இந்த மனித பிறவிக்கு மட்டும் வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருக்கிறாரு. நம்ம காட்டுல இருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு ஒரு நல்ல சிட்டில இருக்கலாம். எங்க இருந்தா கூட பகவானுடைய அனுக்கிரகத்தினால அவர் என்ன பண்றாரு, அந்த சேட்டிலைட் கனெக்ஷன் மாரி வந்து குடுத்து, நம்ம அன்லிமிட்டடான அந்த டேட்டா, அந்த அறிவ வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பகவான் வந்து பெர்மிஷன் குடுத்திருக்கிறாரு. ஆனா, கூடவே வந்து நமக்கு சுதந்திரமும் குடுத்திருக்கிறாரு. அதனால அந்த சுதந்திரத்த பயன்படுத்தி, அந்த அறிவ நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இல்ல அப்படிங்கிறது அது நம்மளுடைய கையில இருக்கு. அதனால தான் நமக்கு வரக்கூடிய இன்பமோ, துன்பமோ அது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா,
நான் இந்த அறிவை எந்த விதத்துல பயன்படுத்துறேன் அப்படிங்கிறதுலதான் வந்து இருக்கு. எந்த அறிவுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் இருக்கு. எந்த அறிவு அப்படின்னு சொல்றதுல ஏன் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன பிரபு எந்த அறிவுன்னு சொல்றாரு அப்படின்னா, அறிவுனா ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, அறிவு அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம லௌகிகமான ஒரு ஞானம், அதாவது மெட்டீரியல் நாலேஜ். இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். நீங்க இந்த பௌதிக உலகத்துக்குள்ள பார்க்கக்கூடிய நம்ம பாடிக்க பாடிக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும், எல்லா நாலேஜும் மெட்டீரியல் நாலேஜ். எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய நம்மனா யாரு, ஆத்மானா யாரு, இந்த சிருஷ்டினா என்ன, பகவான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ், அது வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸோ டோட்டல் டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த அறிவு ஞானம்னா என்ன, உண்மையான ஞானம்னா என்ன, அதுக்கான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அறிவின் மூல காரணம் அப்படிங்கிறதா இன்னைக்கு டாபிக். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். யாராவது படிக்கலாம். வாட் எவர் யூ ஹேவ். தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல இங்கே ஸ்கிரீன்ல படிங்க. இங்கிலீஷ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிரபு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்காரு, அது இருந்தால் இங்கிலீஷ்ல வந்து ரீட் பண்ணலாம். புவனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா everyone. பிரபுஜி மேல அந்த ஃபர்ஸ்ட் இது தெரியல, பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் சொன்னேன் அது டாபிக். ஓகே. அறிவின் மூல காரணம், ஞானத்தின் மூலம். வேதங்கள் என்றால் என்ன? வேதம் எனும் சமஸ்கிருத சொல்லின் அடிப்படை சொல்லுக்கு பல வகையில் விளக்கம் தரலாம். ஆனால் அதன் இறுதியான பொருள் ஒன்றே. வேதம் என்றால் அறிவு. ஒப்புக்கொள்ளப்படும் எந்த அறிவும் வேதமே. ஏனென்றால் வேதங்கள் கற்பிக்கும் அறிவே மூல அறிவாகும். கட்டுப்பட்ட நிலையிலுள்ள நம் அறிவு குறைபாடுகள் மிக்கது. கட்டுப்பட்ட ஆத்மாவிற்கும் உக்தியடைந்த ஆத்மாவிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கட்டுப்பட்ட ஆத்மாவிற்கு 4 குறைபாடுகள் உள்ளன. முதலாவது குறை, மனிதன் நிச்சயமாக தவறுகள் செய்பவன். உதாரணமாக, எங்கள் நாட்டில் மகாத்மா காந்தி மனிதருள் மாணிக்கமாக கருதப்பட்டவர். ஆனால் அவரும் பல தவறுகளை செய்தார். அவரது வாழ்வின் இறுதி நாட்களிலும் கூட அவரது உதவியாளர் மகாத்மா காந்தி அவர்களே, நீங்கள் புதுடெல்லி கூட்டத்திற்கு போக வேண்டாம், அதில் ஆபத்து இருப்பதாக நண்பர்கள் மூலம் அறிகிறேன் என்று எச்சரித்தார். ஆனால் அவர் கேட்கவில்லை. போவதில் பிடிவாதமாக இருந்தார். அங்கு அவர் கொல்லப்பட்டார். மகாத்மா காந்தியை போன்ற பல பெருமக்கள், ஜனாதிபதி கென்னடி, இப்படி பலர் தவறுகள் செய்தார்கள். தவறுவது மனித இயல்பு. இது கட்டுண்ட ஆத்மாவின் ஒரு குறையாகும். நம்ம இந்த அறிவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அறிவு அப்படின்னாலே வந்து வேதம்னு அர்த்தம். வேதம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த பௌதிக உலகத்துல நமக்கு இப்போ பயன்படுத்தக்கூடிய அனைத்து அறிவுக்குமே வந்து எது ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொன்னா வேதம் தான். அதனாலதான் இங்க வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட எந்த அறிவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னா அக்செப்டடு நாலேஜ். நம்ம வந்து எதெல்லாம் வந்து இது நாலேஜ் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோமோ அதை நீங்க ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய சோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து வேதத்துல இருக்கும். ஏன்னா இந்த வேதம் அப்படிங்கிறது வந்து சிருஷ்டின் ஆதி காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. சிலர் வந்து சொல்ற மாதிரி மனிதன் அப்படிங்கிறவன் வந்து முன்னாடி ஒரு விலங்கா இருந்தான், அப்புறமா அவன் வந்து பரிணாம வளர்ச்சி, அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷன் ஆயிட்டான் அப்படின்னு வந்து சொல்ற அந்த கருத்து நம்ம வந்து ஏத்துக்கிறது இல்லை. பிரபுபாதர் பல முறை அதை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த டார்வின் தியரி எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சீட்டிங் அப்படிங்கிறது வந்து எதனால அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிரா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, அந்த டிரான்ஸ்கிரேஷன், அந்த ஒரு ஒரு பரிமாற்றம் அடைந்த அந்த ஜீவராசி அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு ஸ்பீசிஸ்க்குமே நம்ம அந்த ட்ரேஸ் வந்து பார்க்க முடியாது. எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா இண்டிவிஜுவலா இருக்கிறத நம்மளால வந்து உணர முடியும். எஸ்பெஷலி பிரபுபாதர் வந்து குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பிரபுபாதர் கேட்டாரு, ஏன் இப்போ குரங்குல இருந்து மனுஷன் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ குரங்குல இருந்து மனுஷன் வர்றதில்லை, பரவாயில்ல,
அட்லீஸ்ட் வந்துட்டு குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் இல்லையா? சோ குரங்கு இருக்கு, மனுஷன் இருக்கு, இருக்கான். இன் பிட்வீன் அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அடைந்த அந்த ஸ்பீசிஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து கேட்பார். சோ அதனால இந்த என்ன சொல்றது, நம்ம இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமா ஒரு மனித நாகரிகம் வந்து அந்த மனித நாகரிகத்துல இப்ப நம்ம வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கருத்து வந்து தவறான ஒரு கருத்து. இந்த ஞானம் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பல ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு இன்னைக்கு அதை நிரூபிச்சுக்கிட்டு வருது. உதாரணத்துக்கு இவங்க மனிதர்கள் வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த இந்தியால பல அற்புதமான கலைநயமிக்க, அதாவது நல்ல ஒரு ஆர்கிடெக்சரோட இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் இப்ப நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது இருந்துகிட்டு இருக்குங்கிறத சாஸ்திரங்களை நம்பக்கூடிய நமக்கு தெரியும். ஆனா அதை நம்பாதவங்களுக்கு இந்த ஒரு உதாரணங்கள். சோ அதனால இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சில நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த ஒரு பிலாசபிய எல்லாரையும் ஏத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சயின்டிபிக்கான ஒரு நாலேஜ், ப்ரூவ்டு நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. எதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க, எப்போ ப்ரூவ் பண்ணாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. அதுவுமே வந்துட்டு ஒரு பிலீவ் பேஸ்ட், ஒரு ஃபெய்த் பேஸ்டா தான் போய்கிட்டு இருக்கு. அதுலயும் எந்த ஒரு விஷயத்தையும் 100% அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனால எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் அதுக்கு சோர்ஸ் எதுவா இருக்கு அப்படின்னு கேட்டா வேதம் தான். இந்த வேதம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். இப்போ இங்க ஏன் நம்ம வந்து வேதத்துடைய அந்த ஞானத்தை மட்டுமே நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்க பிரபுபாதர் வந்து கட்டுண்ட ஜீவாத்மா கிட்ட வந்து ஒரு 4 குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க நமக்கு எடுத்து காட்டுறாரு. கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், கண்டிஷன் சோல். கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கிட்ட 4 விதமான குறைபாடுகள் இருக்கிறதுனால அவங்களுடைய சொந்த முயற்சியினால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை வந்து 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது. அதுக்கு தான் பிரபுபாதர் இங்க வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அந்த 4 குறைபாடுல முதலாவதான ஒரு குறைபாடு இங்க வந்து பிரபுபாதர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, யாராவது சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் செய்யக்கூடியவங்க? நிச்சயமா தவறு செய்வோம். எஸ் எஸ், தேங்க்யூ, வெரி குட். நிச்சயமா தவறு செய்யக்கூடியவன், அன்டவுட்டட். அது தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டவுட்டே இல்லை. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், பிலாசபரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், ஃபேமிலி மேனா இருக்கலாம், யாரா கூட இருக்கட்டும். ஆனா அவங்களோட லைஃப்ல பண்ண ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் அப்படிங்கிறது வந்து உலகத்துல கிடையவே கிடையாது. அதுலயும் குறிப்பா இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு லீடரை வந்து இங்க பிரபுபாதர் வந்து எடுத்து காமிக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய அறிவு உயர்ந்தது, அவர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு நபரா இருந்தாரு, அவர் தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே நம்புனாங்க. அதனால அந்த நபரை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபர் கூட தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்ல, கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரபுபாதர் வந்து இந்த உதாரணத்துல நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதாவது காந்தி, அவரை வந்து இந்தியா முழுவதும் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அவருடைய கொள்கைகள் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது, ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அவருடைய அந்த கொள்கைகள் ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவர் அந்த அளவுக்கு புத்திசாலின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு நாட்டையே வழி நடத்துறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு வந்து புத்தி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா அவரும் வந்து தப்பு பண்ணாரு அப்படிங்கிறது தான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. நியூ டெல்லியில வச்சு அவரை வந்து ஷூட் பண்ணாங்க. அது நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடியே காந்திக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்தா கூட காந்தி வந்து அதை ஏத்துக்கல. சோ இதுதான் வந்து மனிதனுடைய ஒரு இயல்பு. கண்டிப்பா வந்து தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது அது உறுதி செய்யப்பட்டது. இது நம்மளுடைய லைஃப்லயே நம்ம வந்து பார்க்கலாம். சில விஷயங்கள் வந்து இது தவறுன்னு நம்ம தெரிஞ்சா கூட நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், அதை வந்து கண்டிப்பா வந்து செஞ்சிருப்போம். அது தப்புன்னு நமக்கு மனசுல நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அதை வந்து நம்ம பண்ணிருப்போம்.
சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் நம்ம பண்ணிருக்கலாம். சின்ன வயசுல நம்ம கேட்டா சொல்லுவோம் அது அப்ப அறியாத வயசு அப்படின்னு. பட் ஆனா அதுக்கப்புறமாவும் கூட நம்ம வந்து பண்ணிருக்கோம். இது ஒருத்தருக்குமே வந்துட்டு இந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதனால ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு நபருடைய ஒரு வழிகாட்டுதலை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, 100% நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது. அந்த ஒரு நாலேஜ வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து எடுத்துக்க முடியாது. அதே மாதிரிதான் வந்து டார்வின். நம்ம வந்து முன்னாடி இந்த டார்வினுடைய தியரி பத்தி தான் நான் வந்து சொன்னேன். அந்த டார்வின் வந்து அவருக்கே வந்து அவருடைய கொள்கையில முழு நம்பிக்கை கிடையாது. இது எல்லாமே வந்து இப்படி இருக்கலாம்னு நான் யூகிக்க தான் செய்றேன் அப்படின்னு தான் டார்வினே வந்து சொல்றாரு. அப்போ அவரே வந்து ஒரு தீர்மானமான ஒரு முடிவுல இல்லாதப்போ அந்த ஒரு தத்துவத்தை அவர் எப்படி உலகம் முழுதும் வந்து பிரச்சாரம் பண்ணலாம்? அடிப்படையில இந்த கொள்கையை வந்து பிரச்சாரம் பண்றதுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களுடைய டாமினேஷன் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அப்ப அந்த டாமினேஷன்ல இருந்து நம்ம வந்து வெளியில வரணும். நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மக்கள வந்து டைவர்ட் பண்ணணும். அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துல தான் இந்த டார்வின் தியரியானது கொண்டு வரப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த், ரிலீஜியஸ் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெய்த், அந்த ஃபெய்த்தை வச்சுட்டு இந்த பாதிரியார்கள் என்ன பண்ணாங்க? ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுடைய கையில இருந்தது. அப்போ மத்த பொலிட்டிஷியன்ஸ்க்கோ இல்லைன்னா வேற யாருக்கோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி இல்ல, ஒரு பவர் இல்ல. அதனால இவங்களுக்கு மேல இருந்த அந்த பொறாமையினால அவங்க வந்து என்ன பண்ணாங்க? இந்த தியரிய வந்து ரொம்ப புரபகண்டா பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவிலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலிஜியஸ் ஃபெய்த், மதத்திற்கு மேல வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறத உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கொள்கை இங்கேயும் வந்து பரப்பப்பட்டது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த ஒரு கொள்கையை வந்து பரப்புறது அப்படிங்கிறது தப்பு தானே? அதுதான் தவறு நிச்சயமாக தவறு செய்வார்கள்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தவறான கொள்கைன்னு தெரிஞ்சிருந்தே வந்து அதை மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது. சோ இது முதல் தவறு. அடுத்தது படிங்க. படிங்க யாராவது. எஸ், பாபா மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மற்றொரு இரண்டாவது குறை மாயையினால் வசப்படுவது. மாயை என்றால் அந்த இது தெரியல. மாயை என்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணுவது. எல்லாரும் தனது உடலை தானாக கருதுகிறார்கள். உங்களை நீங்கள் யார் என்று கேட்டால், நான் திரு ஜான், நான் ஒரு செல்வந்தன், அது இது என்று சொல்வீர்கள். இவையெல்லாம் உடலை சார்ந்த அடையாளங்கள். நீங்கள் உங்கள் உடல் அல்ல. அப்படி எண்ணுவது மாயை. இப்போ யாராவது வந்துட்டு இந்த தமிழ் ரீட் பண்றதுல கம்ஃபர்ட் இல்லைன்னா இங்கிலீஷோடைய அந்த இது குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஓகே, யா, தேங்க்யூ. ஸோ இங்க இரண்டாவது மிஸ்டேக் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே மாயையில இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிரச்சனை. முதல்ல நம்மனா யாருன்னே நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும் போது நம்ம மற்ற விஷயங்களை நம்ம வந்து என்ன வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல நமக்கு எப்படி வந்து ஒரு 100% வந்து ஒரு சரியான ஒரு நாலேஜை நம்மளால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதுதான் இங்க வந்து கொஸ்டின். ஸோ பொதுவா நம்ம இங்க வந்து ஒரு நபர்கிட்ட, யாருக்கிட்டையாவது நம்ம ஒரு நபர்கிட்ட நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய பேரை சொல்லுவாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, அவங்களுடைய நாட்டை சொல்லுவாங்க, ஊரை சொல்லலாம், பேரை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்கள கேட்கும் போது எல்லாம் வந்து சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் எல்லாமே வந்து அது உடலை சார்ந்தது. இந்த உடல் அப்படிங்கிறதே நாம கிடையாது. ஆனா நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உடலே நான் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை. இப்போ என்னுடைய இந்த கை இருக்கு. இந்த கைய நான் கை அப்படின்னு சொல்லுவேனா, என் கை அப்படின்னு நான் சொல்லுவேனா?
நம்ம சொல்லுவோமா? எப்படி சொல்லுவீங்க? ஆன்சர் மீ. என் கை. ஓகே, தேங்க்யூ. இப்போ ஒரு ஃபோன் வச்சிருப்பீங்க. இந்த ஃபோன் என் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லைன்னா நான் ஃபோன் சொல்லுவோமா? என்னோட போன் பிரபுஜி. ஓகே, இப்போ என் கை அப்படின்னு சொல்றதுக்கும் என் ஃபோன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஒண்ணு பொருள், ஒண்ணு என்னோடதுன்னு சொல்ற மாதிரி பிரபுஜி. லைக் என்னோட பார்ட் ஆஃப் மை பாடி. ஓகே. இன்னொன்னு எனக்கு சொந்தமா, லைக் ஐ டோன்ட் நோ பாடி பார்ட். இது கையோன்னு இது வந்து மேபி ஐ கேன் சே ஒண்ணு கடவுள், எனக்கு ரெண்டுமே கடவுள். ஐ டோன்ட் நோ. உடம்பைன்னு சொல்றது. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இப்போ என் ஃபோன் அப்படின்னு சொன்னதுக்கும் என் கை அப்படின்னு சொல்றதுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? இருக்கு பிரபுஜி, பட் எனக்கு எப்படி சொல்றது தெரியல. பட் பரவாயில்ல, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் யூ கேன். நோ புரியல எனக்கு. இங்கிலீஷ்ல இல்ல, எனக்கு அது சொல்ல லைக் தெரியலனா. சம்திங் ஏதாவது வந்து இருக்கு. ஆனா ஆமா, ஒரு செகண்ட் ஜஸ்ட் ஒரு சொல்ல நான் திங்க் பண்றேன். மேபி யாரா சொல்றால பார்க்கலாம். பட் ஏதோ இருக்குன்னு தோன்றது. ஓகே, somebody can try. பிரபு, என்ன क्वेश्चन உங்களுது? நான் என்னுடைய ஃபோன் அண்ட் என்னுடைய உடம்பா என்ன சொன்னீங்க? என் கை என்னோட ஃபோன். என்னுடைய கை அப்படின்னு சொல்றதுக்கு டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? அதான் என் கேள்வி. சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஜஸ்ட் மை ஃபோன். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பிரபு, என் ஃபோன் அண்ட் ஓகே, என்னுடைய ஃபோன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்னுடைய கை அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல பிரபு. பிரபுஜி, மேபி பிரபுஜி என்னோட கையை நான் தான் யூஸ் பண்ண முடியும். பென் வந்து ஐ கேன் borrow டு யாருக்கா வேணும்னா கொடுக்கலாம், ரைட்? ஓகே. நோ, ரெண்டுமே மமக்காரம் தானே பிரபு. என்னுடைய சொல்லும்போது ரெண்டுமே மமக்காரம் தானே சொல்லலாம். ஒண்ணு வந்து மெட்டீரியல் வந்து வெளியில இருக்கிற சாமான், இது வந்து உடம்போட சம்பந்தப்பட்ட சாமான். அதனால வேறுபாடு நினைக்கலாம். பட் ரெண்டுமே வந்து ஒண்ணு வித்தியாசம் இல்ல. I mean, the basic concept is the same, Prabhu, but if you really want a difference, you can say one is non-living and one is living. Like, avladhan neenga sollalaame oriye, but I don't see a difference between the two statements. பிரபுஜி, நான் சொல்லலாம். எனக்கு என்னதுண்டா, உங்களோட கை உங்களோட பெர்மனன்ட், உங்களோட வாழ்க்கை உங்களோட சேர்ந்து இருக்கும். உங்களோட போனை நீங்க மாத்துவீங்க ஒவ்வொரு 5 வருஷம், ஒவ்வொரு 10 வருஷம், ஒவ்வொரு 3 வருஷம். ஸோ உங்களோட இருக்காது. ஸோ உங்களோட கையை உங்களை விட்டு நீங்க மாத்த மாட்டீங்க, ரைட்? ஸோ மேபி லைக் ஒன் இஸ் பெர்மனன்ட், ஒன் இஸ் டெம்பரரி. அதுதான் தி டிஃபரன்ஸ் எனக்கு. ஓகே, வெரி குட். நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. வேற யாராவது ட்ரை பண்ண விரும்புறீங்களா? Anybody want to try? Otherwise, நான் ஆன்சர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. யாரும் ட்ரை பண்ணலாம்? ஓகே, எனியோ நல்லா சிலர் ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. என்னுடைய கை அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய ஃபோன் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அதுல வந்து ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஆனா ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னா, அதாவது டிஃபரெண்ட் இன் த சென்ஸ், என்னுடைய கை அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய ஃபோன் அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? நான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஓனர்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய ஃபோன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபோன் வேற, நான் வேற. அந்த ஃபோனை நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? ஓன் பண்ணியிருக்கிறேன். அதை நான் வந்து சொந்தமாக்கி இருக்கிறேன், என்னோடதுன்னு நான் ஆக்கியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ இது கை வந்து நான் கை அப்படின்னு சொன்ன, நான் கைன்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்னுடைய கை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? என்னுடைய கை அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன மீனிங்? It's just a part of your body. அதாலே நீங்க சொல்றீங்க. நானும் கூட சாரி மாதாஜி, நானும் கூட சாரி. யாரோ ஒருத்தவங்க
தேவி. ஓகே பிரபு, எனக்குண்டா நான் என்றா உங்களோட ஓன் செல்ஃப், ரைட்? உங்களோட ஆத்மா அதுதான் கதைக்குது. ஆனா உங்களோட கை, உங்களோட பாடி பார்ட்ஸ், அது உங்களோட உடம்புக்கு உதவி செய்யுது. ஆனா அது அந்த as you said, it's not the main enjoyer. அதுவானி பகவான், அதுதான் மெயின் என்ஜாயர். நாங்க பார்ட் அண்ட் பார்சல் பகவான். ஓகே, 50 கரெக்ட், 50 கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம். ஓகே, அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். இப்போ நான் கை அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அந்த நானே கையா அப்படின்னு கேட்டா நம்ம உடம்புல வேற வேற பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் நான் இல்லையான்னு ஆயிருக்கு. ஓகே, என்னுடைய கை அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கையை நான் ஓன் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அந்த கை வேற, என்னுடையதுன்னு சொல்லும் போது அப்ப நான் வேற, நான் ஓன் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வேறன்னு அர்த்தம் இல்லையா? சேம் எக்ஸாம்பிள், என்னுடைய போன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஆப்ஜெக்டை நான் ஓன் பண்ணியிருக்கிறேன். அப்போ அது வேற, நான் வேற நான் இருக்கு. அதே மாதிரி இது என்னுடைய கை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஓன் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் வேற, அந்த அந்த ஆப்ஜெக்ட் வேறன்னு ஆயிருக்கு. அப்போ அதுல இருந்து, அந்த சிம்பிள் டேர்ம்ல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த பாடி வேற, இந்த பாடியை ஓன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வேற அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் லாஜிக் இது வந்து, உடல் வேற ஆத்மா வேற அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி திருமலா கோவிந்ததாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இந்த தேகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம். நான் இந்த தேகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளமே தவிர நான் வந்து அது கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உடலை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் யாரும் அழுவாங்களான்னு தெரியாது. பட் இங்க நீங்க பார்த்திருப்பீங்க, மக்கள் எல்லாம் வந்து அழுவாங்க. என்னன்னு சொல்லி அழுவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு ஒருத்தர் வந்து உடலை விட்டாரு, அவர் வந்து இருக்கிறாரு, அந்த பாடி இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு அதை பார்த்து அழுகுறாங்க. அப்போ வந்து பர்டிகுலரா ஒரு வார்த்தை வந்து, ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? விட்டுட்டு போயிட்டாங்களே. என்ன விட்டுட்டு போயிட்டாரு. வெரி குட். போயிட்டாங்களே அப்படிப்பாங்க. நீங்க இங்க வந்து கிராம பக்கம்லாம் வந்தீங்கன்னா நல்லா அழகா பாடுவாங்க போனது. சோ யாரு போனா? அங்கதானே இருக்கிறாரு, அந்த பாடி அங்கதானே இருக்கு. இத்தனை வருஷமா யாரு கூட வந்து வாழ்ந்தாங்களோ அந்த பாடி அங்கதானே இருக்கு. விட்டுட்டு போயிட்டாங்களேன்னா யாரு போனா? ஆத்மா போயிடுச்சு. இப்பதான் அதோட இது ஆக்சுவலி the living force is gone, Prabhu. எஸ், அப்ப டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு உள்ளுக்குள்ள இன்னொன்னு இருந்து வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது, அது இப்போ போயிருச்சு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது வேற, இந்த ஃபங்க்ஷன் ஆனது வேற. வெளிப்படையா நம்ம பார்த்தது என்ன? ஜஸ்ட் ஒரு மிஷின், அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் லைக் பிரபுபாதர் சொல்ற மாதிரி, ஒரு கார் இருக்கு, அந்த காரை ஒருத்தர் டிரைவ் பண்ணும்போது நம்ம அந்த நபர் இருக்கிறதுனால என்ன ஆகுது? கார் மூவ் ஆகுது. அவர் இல்லைன்னா கார் மூவ் ஆகாது. உடனே வந்துட்டு இப்ப ரிமோட் கண்ட்ரோல் வந்துருச்சு பிரபுன்னு சொல்லாதீங்க, அதையும் ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? இயக்கிதான் ஆகணும். அது மாதிரி இந்த தேகத்தை ஆத்மா வந்து என்ன பண்ணுது? இதுக்கு உள்ள இருந்து இதை வந்து இயக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ள ஆத்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு பல ரிசர்ச்லயே நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து இருக்கு, முன்ஜென்மத்து ஞாபகம் வர்றது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து இந்த பிறவில இந்த தேகத்துல இருக்கிறாரு, இந்த உடலை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆஸ்பர் இப்போ இந்த மாடர்ன் பிலாசபி படி நமக்கு உடலுக்குள்ள ஆத்மா அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. உடல் அழிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படி இருந்தா ஒருத்தர் வந்து திரும்ப வேற ஒரு இடத்துல பிறந்து இந்த மாதிரி வந்து முன்னாடி நான் வந்து இங்க பிறந்திருந்தேன், இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா? ஒருத்தர் அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போ முன்னாடி அங்க வந்து இருந்தது யாரு? அந்த உடலா என்னது? சொல்லுங்க. என்னுடைய கொஸ்டின் புரிஞ்சுதா? ஆத்மா தானே இருந்தது. ஆத்மாயா? யா, அப்போ அந்த உடலுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா உடல் அழிஞ்சு போச்சு. உடலை கம்ப்ளீட்டா எரிச்சிட்டோம், இல்ல புதைச்சிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம்.
அது அந்த உடல்ல வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து அந்த உடலோடயே முடிஞ்சு போச்சு. அந்த ஞாபகம் வந்து திரும்ப அந்த அந்த உடல் வந்தா தான் வரணும். மாடர்ன் பிலாசபி படி, இப்ப சயின்டிஸ்ட் சொல்றது படி. ஆனா வேற ஒரு எங்கேயோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பிறக்குறாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு உடலை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அந்த முன் ஜென்மத்துல செய்த அந்த செயல்கள்லாம் எப்படி ஞாபகம் வருது? ஏன்னா முன்னாடி அந்த ஜென்மத்துல அந்த தேகத்துல இருந்த அந்த ஆத்மா அந்த மெமரியோட என்ன பண்ணிருக்கு, இப்ப வேற ஒரு இடத்துல வேற ஒரு தேகத்துல அது வந்திருக்கு. சோ இது ஒரு ரிசர்ச். இப்போ அந்த மறுஜென்மத்தை பத்தி ஒரு ஆல்மோஸ்ட் 2000 கேஸ் ஸ்டடி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாலையும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்ன குழந்தையோட கேஸ் ஸ்டடி இருக்கு. சுக்லான்னு ஒரு பொண்ணு. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை, வேற எங்கேயோ வந்து ஒரு இடத்துல பிறந்திருக்கு. ஆனா முன்னாடி ஒரு மாநிலத்துல வந்து பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த அப்பா அம்மாவை அந்த ஊருக்கு வந்து கூட்டிட்டு போகுது. அந்த அப்பா அம்மாவுக்கே தெரியாது அந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த குழந்தை, சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, வேற ஸ்டேட்ல அந்த அந்த குழந்தை முன்னாடி வாழ்ந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகுது. இது ரொம்ப பாப்புலரான ஒரு கேஸ் ஸ்டடி. நீங்க வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வரேன், அப்போ இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து இந்த உடலுக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணுது, அது ஒவ்வொரு பிறவியா வேற வேற உடலுக்குள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ இந்த பிறவியில நான் பர்டிகுலரா என்னைய வந்துட்டு நான் ஒரு இந்தியன், இல்லைன்னா ஸ்ரீலங்கன், இல்லைன்னா கனடியன், இல்லைன்னா அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு அடையாளம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ஐடென்டிஃபிகேஷன். நிஜமா நான் அது கிடையாது. நான் யாரு? நான் ஆத்மா. சோ இந்த ஒரு ஞானமே இல்லாத ஒரு நபர், தன்னை பத்தின ஒரு உண்மையான அந்த ஞானம் இல்லாத ஒரு நபர் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானமானது பூர்ணமானதா இருக்காது. அதனால அந்த ஞானத்தை நம்ம ஏத்துக்க முடியாதுங்கிறது இங்க பிரபுபாதர் இருக்கக்கூடிய 2வது லாஜிக். ஓகே, 3rd யாராவது படிங்க. ஆங்கிலத்துல படிக்கலாமா பிரபு? யா ஷூர். ஓகே, நன்றி. So the third effect is the cheating propensity. Everyone has the propensity to cheat others, although a person is fool number one. He poses himself as a very intelligent, although it is already pointed out that he is an illusion and makes mistakes. He will theorize. I think this is this. This is this. But he does not even know his own position. He writes books of philosophy, although he is defective. That is his disease. That is cheating. தேங்க்யூ. ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டிங் டெண்டன்சி. நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாட்டினா கூட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இல்லையா? நம்ம இதை ப்ராக்டிக்கலி நம்ம பார்த்துருப்போம். நம்ம கூட சிலர் பழகினவங்கள இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாட்டினா கூட வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய ஒரு பிலாசபர் மாதிரி பேசிப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவருக்கு வந்துட்டு ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன், அங்க வந்து ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு பிச்சைக்கார மாதிரி நான் வந்து மரத்தடியில உட்காந்துருக்கிறேன். அப்ப அந்த ஒருத்தர் வந்து ஃப்ராக்சர் ஆகி அவர் வந்து அங்க போயிட்டு இருக்கிறாரு, நடக்க முடியும், அது கையில ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கிறாரு. நான் வந்து அவரை கூப்பிடுறேன், இந்த மாதிரி இங்க வாப்பா, என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் வந்து அப்படியா, சரிங்க வா, நான் வந்து உனக்கு அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த உடஞ்ச கையை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்றேன், கொஞ்சம் வந்து மண் எடுத்து நல்லா வந்து அதுல தண்ணி போட்டு குழைச்சு அதை வந்து என்ன பண்றேன், அந்த உடஞ்ச கையில வந்து அப்ளை பண்ணி சரியா போகும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் ட்ரீட்மெண்ட், நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இதை யாராவது வந்து நம்புவாங்களா, பண்ணுவாங்களா? சொல்லுங்க. நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன், போர்டு போட்டு, டாக்டர் திருமலா கோவிந்ததாஸ், யாராவது வருவீங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு? இல்ல பிரபு. மாட்டீங்களா? சாரி பிரபுஜி. ஏன்? ஏன்னா அது என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் போவோம், ரைட்? சும்மா யாரையும் சொன்னா நம்ப மாட்டேன் பிரபு. Because you're not qualified, Prabhu.
குவாலிஃபைடு இல்லைங்கிறது 100% கரெக்டான ஒரு உண்மை. ஓகே. ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அதிகமா கருத்து சொல்ல மாட்டோம். ஒரு பிசிக்கலி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா we need to consider the டாக்டர். நம்ம கரெக்டா அதை சொல்லுவோம். ஏதோ வந்து ஒரு லீகல் ப்ராப்ளம் இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அட்வொகேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அவருடைய அட்வைஸை எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலரான ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து படிக்கணும், அதுல மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்றது. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் நம்மளே பிலாசபரா மாறிடும். ஹூ இஸ் காட் அப்படின்னு சொன்னா நம்மளே வந்துட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிலாசபி பேசியிருப்போம். நிஜமா இல்லையா? கண்டிப்பா கடவுள்னா பிரபு. இதுதான். நானும் அப்படிதான். முன்னாடி வந்து நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்ல, நான் நிறைய பேரை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய சீட்டர்னு பாருங்க நான். ஸோ இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி என்னன்னா, நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தத்துவங்கள் எதுவுமே தெரியாட்டா கூட நம்மளை வந்து ஒரு பெரிய தத்துவவாதியை காமிச்சுக்கிட்டு இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறது ஒரு ஒரு சுபாவம் நம்ம கிட்ட இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அதை வந்து ஒரு பெருசா புக்கு எழுதுற அளவுக்கு கூட வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. தமிழ்ல ஒரு ஆள் ஒரு புக் எழுதினாரு, ப்ளீஸ் இந்த புக்கு வாங்காதீங்க, புக்கு டைட்டில் அது. அப்ப அந்த புக்ல அவர் என்னதான் சொல்ல போறாரு, அவரே வாங்காதீங்கன்றாரு. அப்புறம் எதுக்கு வாங்கணும், அதுக்கு எதுக்கு எழுதணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு வேர்ட் ஜக்லரி, நல்லா வந்து ஒரு வார்த்தை ஜாலங்களை வந்து தெரிஞ்சிருந்தாலே ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு பிலாசபர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடிய நபர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஜஸ்ட் வந்துட்டு ராமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமானா என்ன அர்த்தம்? ரா அப்படின்னு சொன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம். மா மா அப்படின்னு சொன்னா அது உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைதி. நீ வந்து என்ன பண்ணணும், தனிமையான ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து உனக்குள்ள அந்த பிரகாசத்தை பார்க்க முயற்சி பண்ண, அதான் ராமா. இப்படி வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார். இதுல எது உண்மை? ராமா அப்படின்னா முதல்ல ராமான்னு ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிறத வந்து ஒத்துக்கணும். அவர் வந்து இந்த மாதிரி தசரதருடைய பையனா பிறந்தாருன்றதை ஏத்துக்கணும். அதுக்கு மேல அவர் வந்து பகவான்னு ஒருத்தர்னு ஏத்துக்கணும். அவரை பத்தி எழுதுன அந்த ராமாயணம்ன்ற ஒன்னை ஏத்துக்கணும். அதுல எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ அப்படிதான் நம்ம வந்து ஏத்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்துப்படி வந்து ராமாங்கிற வார்த்தையை வந்து ஏத்துக்க முடியுமா? அது வந்து என்ன ஆயிருது, என்னுடைய ஒரு சொந்த ஒரு ஸ்பெகுலேஷன் ஆயிடுது. அது கரெக்டான ஒரு அர்த்தம் கிடையாது. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் இன்னொரு இடத்துல இந்த உதாரணத்தை கொடுத்தேன், எல்லாரும் நான் தப்பா சொன்ன உதாரணத்தை கரெக்டா புடிச்சுக்கிட்டாங்க. ஓ பிரபு, ராமாக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பிரபு அப்படின்னு. அது அந்த உதாரணத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா அதை எல்லாரும் வந்து கேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூணாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளை வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிலாசபரா வந்து காமிச்சுக்கிட்டு நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாத்துறது. ஓகே, ஃபோர்த் ஒன் சம்படி. ஹரே கிருஷ்ணா. இப்போ படிக்கவா? இறுதியாக நான்காவது, நமது புலன்கள் குறைபாடுகள் உடையது. நாம் நம் கண்களை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். கடவுளை காட்ட முடியுமா என்று சிலர் சவால் விடுகிறார்கள். ஆனால் கடவுளை காணும் தகுதியுடைய கண்களை அவர்கள் பெற்றே இருக்கிறார்களா? அந்த கண்களில் இல்லாவிட்டால் உங்களால் காண முடியாது. திடீரென்று இந்த அறை இருட்டாகிவிட்டால் உங்கள் கைகளை கூட உங்களால் காண முடியாது. அப்படியானால் உங்களில் காணும் சக்தியை என்னவென்பது? எனவே குறையுள்ள இந்த புலன்களின் உதவியால் அறிவை, வேதத்தை எதிர்நோக்க முடியாது. கட்டுண்ட வாழ்வின் குறைகளிடையே இருந்து கொண்டு முழுமையான அறிவை நாம் யாருக்கும் தர முடியாது. நாமும் முழுமையானவர்கள் அல்ல. எனவே வேதங்கள் அவை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா.
ஸோ இது லாஸ்ட் ஒன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய புலன்களே வந்து இன்கம்ப்ளீட்டட். அது வந்து ஒரு பூர்ணமானது கிடையாது. இதுக்கு பல உதாரணங்கள் வந்து சயின்டிஃபிக்காவே நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய கண்கள்னால எத்தனை கலர்ஸ் வந்து பார்க்க முடியும் சொல்லுங்க? How many colors we can see through this eye? Quick. 7. How many? 7, Prabhu. 7, it's not clear, but yeah, technically 7 rainbow colors. Yeah, விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா? Yeah. Yes, thank you. So 7 colors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சயின்டிஃபிக்கலி சயின்டிஸ்டே ஒத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, அதை தாண்டி இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் டைரக்டா இந்த கண்ணால நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறத அவங்களே ஏத்துக்கிறாங்க. சிமிலர்லி நம்ம காதால வந்து கேட்கக்கூடிய அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு கீழே போனாலும் கேட்க முடியாது, மேலே போனாலும் கேட்க முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸ்க்கு எவ்வளவோ டிஃபெக்ட் இருக்கு. நம்மளால வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உணர முடியாது. எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டடா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டடான ஒரு சென்சஸை வச்சுக்கிட்டு இது மூலமா எனக்கு டைரக்டா நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை பார்த்தாலும் இதை நான் கரெக்டா தான் பாக்குறேன்னான்னு என்னால வந்து சொல்ல முடியுமா? இப்போ மூவி வருது, 3D மூவி வருது. நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து மூவி பாக்குறோம். 3D மூவி நம்ம அந்த கிளாஸ் போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி, என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு? சொல்லுங்க. Reality, but not real. ரியாலிட்டி But not அப்படின்னா real. ரொம்ப ரொம்ப க்ளோஸா பாப்பீங்க இல்லையா? Yeah. அப்படியே வந்துட்டு முன்னாடி இப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டா ஃபாரா தெரியும் பிரபுஜி. எஸ், தேங்க்யூ. அது வந்து அந்த ஸ்கிரீன்ல அங்க ஃபாரா இருக்கும். கிளாஸ் போட்டா அது ரொம்ப இங்க நம்ம முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரே விஷயம்தான், அது வந்து அது ஸ்கிரீன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு முன்னாடி என் கிட்டயே அது நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் எது கொடுக்குது? நம்ம அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஒரு சென்சஸ் அது வந்து என்ன பண்ணுது, இலூஷனா ஒன்ன வந்து நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. உண்மை கிடையாது, அது அது எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எம்எல்ஏ நடக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஃபீல் பண்றோம். அப்போ இது இன்கம்ப்ளீட்டடான ஒரு சென்சஸ் தானே. அப்போ நேரடியா ஒரு விஷயத்த நான் கண்ணுல பார்த்தா கூட இதை நான் கரெக்டா தான் பாக்குறேன் அப்படின்னு வந்து நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹைவேல போறோம். அப்ப டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து ரோட்ல பார்ப்போம், அங்க வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்ப்போம். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஆனா நிஜமா அங்க ரோட்ல பார்த்தோம்னா அந்த தண்ணி இருக்காது. அப்ப அந்த தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்னது? அது இல்யூஷன். நம்ம கண்ணு நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா இல்லைங்கிறத இது ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உண்மையிலே இல்லாத தண்ணிய அந்த கண்ணு நமக்கு வந்து இருக்கிற மாதிரியே காமிக்குது. அப்போ இந்த கண்ணுனால நான் வந்து பகவானை என் கண்ணுக்கு காமிச்சாதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்னா அதை நம்மளால வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? பகவான் நிஜமாவே வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயோ போய் நல்லா மேக்கப் போட்டு வந்திருக்கே, நல்லா இருக்குப்பா, இந்த கெட்டப் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். பகவான் வந்தா கூட நம்மளால அவரை பகவானை ஏத்துக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நமக்கு அவரை பத்தின அந்த கரெக்டான அந்த ஞானம் இல்லையே. ஏன்னா பகவான் இந்த உலகத்துல அவதரிச்சுக்கும் போதே அசுரர்கள் எல்லாம் இவர் கடவுள் இல்லை, இவரை நான் வந்து கொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. கம்சனா இருக்கட்டும், ஜராசந்தனா இருக்கட்டும், துரியோதனனா இருக்கட்டும், இந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் கண் முன்னாடி கிருஷ்ணரை பார்த்தா கூட அவரை வந்து பகவானை ஏத்துக்க முடியல. சோ அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சோ பகவானை பாக்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரி புலன்கள்னால வந்து பார்க்க முடியாது, சாஸ்திரத்தினாலதான் நம்மளால வந்து பார்க்க முடியும். முதல்ல சாஸ்திரத்தினால நல்லா கேட்டு பார்க்க கத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விக்கிரகத்திலேயே நம்மளால பகவானை பார்க்க முடியும். சோ அதனால நம்மளுடைய புலன்கள் குறையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். யா, நெக்ஸ்ட் படிங்க.
ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதங்களின் மனித அறிவின் தொகுப்புகள் அல்ல. வேத ஞானம் ஆன்மீக உலகிலிருந்து, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து வந்ததாகும். வேதத்திற்கு மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் பிறரிடமிருந்து கேட்பதிலிருந்து வரும் அறிவு. அது ஆராய்ந்தறியும் அறிவல்ல. ஸ்ருதி தாயை போன்றது. நாம் நமது தாயிடமிருந்து எவ்வளவோ அறிவை பெறுகிறோம். உதாரணமாக, உங்களுக்கு உங்கள் தந்தை யார் என்று தெரிய வேண்டுமானால் அதை உங்களுக்கு சொல்லக்கூடியவர் யார்? உங்கள் தாயே. இது உன் தந்தை என்று உங்கள் தாய் சொன்னால் நீங்கள் அதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவர் உங்கள் தந்தை தானா என்று ஆராய்ந்தறியும் வழி எதுவுமில்லை. அது போலவே உங்கள் அனுபவ அறிவிற்கும் ஆராய்ச்சி அறிவிற்கும் புலனறிவிற்கும் அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமானால் வேதத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதில் ஆராய்வதற்கிடமில்லை. இது ஏற்கனவே ஆராயப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. முன்பு உதாரணமாக சொன்னது போல் தாயின் கூற்றை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். பிரபு அம்மே, நீங்க ஸ்கிரீன் தெரியல பிரபு. ஓகே, போதும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இப்போ நம்ம வந்து 4 டிஃபெக்ட் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்மளுடைய நாலேஜை நம்மளால வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது கம்ப்ளீட் ஆனது கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த நாலேஜை நம்ம எங்கிருந்து தான் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஸோ எப்படி இப்போ இந்த உதாரணத்துல பிரபுபாதர் சொல்ற மாதிரி ஒரு குழந்தைக்கு தந்தை யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தாய் அப்படிங்கிறவங்க எவ்வளவு முக்கியமானவங்களோ, அதே மாதிரிதான் பகவான் அப்படின்ற ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப வேதம் சொன்னது மட்டும் எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். அததான் இங்க வந்து சொல்றாங்க. இந்த வேதம் அப்படிங்கிறது வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி அப்படின்னு சொன்னா கேட்கிறது. பகவான் வந்து பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்லி, வியாசர், அப்புறமா அந்த பரம்பரால வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஞானமானது சொல்லப்பட்டு வந்திருக்கு. சோ அந்த வேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா எப்படினாலும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு அப்புறமா அது வந்து ஒரு ஹியூமன் நாலேஜ்ல தான் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அது டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அது எப்படி பர்ஃபெக்டாவே இருக்க முடியும், பர்ஃபெக்டாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நமக்கு வந்துட்டு வரலாம். ஸோ அது எப்படிங்கிறது நமக்கு இங்க அடுத்து வந்து சொல்லுவாங்க. இதை படிங்க. சம்படி வேற யாராவது? Prabhu, I'm going to read in English if you don't mind, Prabhu. Yeah, go ahead. If you make experimental, the Vedas, Prabhu, if you make experimental endeavor, adhuva Prabhu. And the paragraph then? No, இது அதுக்கு முந்தின paragraph. The Vedas are a compilation. Yes. Yeah. The Vedas are not compilations of human knowledge. Vedic knowledge comes from the spiritual world, from Lord Krishna. Another name for the Vedas is Shruti. Shruti refers to that knowledge which is acquired by hearing. It is not experimental knowledge. Shruti is considered to be like a mother. We take so much knowledge from our mother. For example, if you want to know who your father is, who can answer you? Your mother. If the mother says, "Here is your father," you have to accept it. It is not possible to experiment to find out whether he is your father. Similarly, if you want to know something beyond your experience, beyond your experimental knowledge, beyond the activities of the senses, then you have to accept the Vedas. There is no question of experimenting. It has already been experimented. It is already settled. The version of the mother, for instance, has to be accepted as truth. There is no other way. Next. If you make experimental endeavor, you come to the same conclusion, but just to save time, you should accept. If you want to know who your father is, and if you accept your mother as the authority, then whatever she says can be accepted without argument. There are 3 kinds of evidence: Pratyaksha, Anumana, and Shabda. Pratyaksha means direct evidence.
Direct evidence is not very good because our senses are not perfect. We are seeing the sun daily, and it appears to us just like a small disk. But it is actually far, far larger than many planets. Of what value is this seeing? Therefore, we have to read books. Then we can understand about the sun. So, direct experience is not perfect. Then, Yes, ma'am. Thank you. Nirtatama Prabhu. Yes, ma'am. Thank you. Thank you, Prabhu. Yes, thank you. ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்டலுக்கு அது வந்து அப்பாற்பட்டு இருக்கு. எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து தன்னுடைய தகப்பனை தானே வந்து கண்டுபிடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஆண்கள் இருக்காங்க. ஒருத்தரையா பார்த்து டெஸ்ட் பண்ணி இவர்தான் என்னுடைய அப்பாவா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அது சாத்தியம் இல்லை. அதுக்கு ஈஸியான வழி என்ன? அம்மா சொல்றதை கேட்கறது தான். ஸோ அது மாதிரி பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அப்போ அவரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த வேதங்கள்ல சொல்லி இருக்கிறது தான் முறையான ஒரு அறிவு. அது மொழிதான் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வேத ஞானம் வந்து அந்த குருசிட பரம்பரா மூலமா அது வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஞானம் தான் வந்து பர்ஃபெக்டானது அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்றாங்க. அப்போ அதை மட்டும் நம்ம எப்படி பர்ஃபெக்டா வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்க பிரபுபாதர் வந்து நம்ம ஞானத்தை பொதுவா வந்து ஒரு 3 வழியில வந்து அடையிறோம். அதை தான் இங்க சொல்லி பிரபுபாதர் ஒண்ணுக்கும் வந்துட்டு ஒரு உதாரணமும் கொடுக்குறாரு. அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு இங்க வந்து எடுத்து காட்டுறாரு பிரபுபாதர். ஸோ பிரத்யக்ஷ, அனுமான, சப்தம் அப்படின்னு சொல்லி 3 விதத்துல நம்ம வந்து நாலேஜை நம்ம வந்து கெயின் பண்றோம். பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா நேரடியா நம்ம வந்து பாக்குறது. நம்ம பாக்குறதுனால வந்து என்ன பண்றோம்? சில ஞானத்தை நம்ம வந்து அடையிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பகல்ல வந்து ரொம்ப பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது என்னன்னு பாக்குறோம். அப்போ அது நமக்கு சூரியன் அப்படின்னு நமக்கு வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நம்மளால இந்த புலன்கள்னால டைரக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் எல்லாமே வந்து என்னது? பிரத்யக்ஷம்னு பேரு. கண்ணுனால மட்டும் கிடையாது, காதால கேட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஞானத்தை வந்து அடையலாம். இப்போ ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, அப்போ நான் நேரடியா நான் பார்க்கல, அது வேற எங்கேயோ இருக்கு, அந்த குலைக்கிற சவுண்டு மட்டும் எனக்கு கேக்குது, the dog is barking. அதை நான் வந்து கேட்கறதுனாலே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? பக்கத்துல அந்த நாய் வந்து குலைக்குதுங்கிறது புரியுது, யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்திருக்கிறாருங்கிறது என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது வந்து கேட்கறத இது ஒரு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா டைரக்டா நான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே வீட்டுல வந்து உட்காந்துருப்போம், கிச்சன்ல வந்துட்டு அம்மா ஏதாவது குக் பண்றாங்க, அப்படியே வந்து ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அம்மா இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு தயிர் சாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. தயிர் சாதத்துக்கு ஸ்மெல் வருமா? வரும். நல்ல ஸ்மெல் வரக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து குக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம என்ன பண்றோம்? அம்மா இந்த ஐட்டம் குக் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு பிரத்யக்ஷம், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டைரக்டா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல மிஸ்டேக் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம், நம்ம கிட்ட 4 டிஃபெக்ட் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் இந்த ஒரு விஷயத்துல வந்து பொருந்தும். எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4 டிஃபெக்ட்ல எது வந்து இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தோட பொருந்தும்? क्वेश्चन புரிஞ்சதா? ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் மேபி நம்ம புலன்கள் குறைபாடுகள் உடையது. யா, வெரி குட். நம்மளுடைய புலன்கள் குறைபாடு உடையது. ஆல்ரெடி நம்ம புலன்கள் குறைபாடு உடையதுன்னு சொன்னதுனால இப்ப இந்த பிரத்யக்ஷமா டைரக்டா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதுல நான் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு தான் பிரபுபாதர் இங்க வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சூரியனை நம்ம பாக்குறோம், அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்க் மாதிரி இருக்கு. ஆனா சூரியன் அப்படிங்கிறது இந்த பூமியை விட பல மடங்கு பெரிய ஒரு பிளானட் இல்லையா? அப்போ நம்ம டைரக்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற, ஆனா அது ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற. சோ இந்த மாதிரி நம்மளுடைய புலன்கள் குறைபாடா இருக்கிறதுனால
அது மூலமா நம்ம டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்லாமேனா அது அட்லீஸ்ட் 100% நம்மளால பர்ஃபெக்டான ஒரு நாலேஜ் நம்மளால எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சவுண்ட் எனக்கு வந்து கேக்குது. ஆனா நான் வந்து அதை வேற ஏதோ நினைச்சிட்டு நான் போறேன். ஆனா அது வந்து வேறையா கூட இருக்கலாம். கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. அது நம்ம வந்து நம்ம அம்மா தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்போம். என்னம்மா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். ஏன்னா இப்ப டைரக்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஒரு சவுண்ட் வந்து நம்ம காதுல விழுகுது. ஆனா அந்த சவுண்டு யாரோடது அப்படின்றது நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, சில நேரத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது. அது வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ அதனால அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மிஸ்டேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். பட் அது ஒரு வழிமுறை, அது இல்லைன்னு கிடையாது. பிரத்யட்சம்னா டைரக்டா நான் வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அதுக்கு ஒரு அதுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா அது பர்ஃபெக்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். குயிக் somebody. Prabhuji, if no one can read, Prabhuji. படிங்க, யாராவது ஒரு நாள் படிங்க. அடுத்தது அனுமான அறிவு. இப்படி இருக்கலாம் என்று மனதால் கற்பனை செய்து அறிவது. உதாரணமாக, டார்வினின் கொள்கையை இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விஞ்ஞானம் ஆகாது. அது அனுமானமே இன்றி முழுமையான அறிவாகாது. அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து பெறும் அறிவு பக்குவமான அறிவாகும். வானொலி நிலைய அதிகாரியிடமிருந்து பெறும் நிகழ்ச்சி நிரலை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளலாம். அதை நீங்கள் மறுப்பதில்லை. அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து பெற்றிருப்பதால் அதை நீங்கள் பரீட்சித்து பார்க்க தேவையில்லை. இது வந்து செகண்ட். அனுமானம் அப்படின்னு சொன்னா இன்ஃபரன்ஸ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம கெஸ் பண்றது. இது மூலமாவும் நம்ம வந்து அறிவை வந்து அடையிறோம், இல்லைன்னு கிடையாது. பட் இதுவும் வந்துட்டு 100% பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து பாக்குறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போறோம். ஸோ வீட்டுக்கு போறப்போ என்ன பண்றோம், பாக்குறோம், வீட்டுக்கு வெளியிலே பாக்குறோம், அவருடைய கார் இல்லை. அப்ப கார் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ஓ அப்ப எங்கேயும் வெளியில போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்கலாம். நம்ம திரும்ப போயிடுறோம். அப்புறம் ஃபோன் பண்றோம், என்னப்பா வீட்டுக்கு வந்தேன், நீ இல்லையே, எங்க போயிட்ட அப்படின்னு. எங்க போயிட்டேனா, நான் வீட்டுல தானே இருக்கிறேன், நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்பேன். இப்பதானே நான் வந்தேன், நீ இல்லையே. நான் வீட்டுக்குள்ளதானே இருக்கிறேன், வெளியில பார்த்தேன் உன் கார் இல்ல. கார் இல்லைன்னா நான் இல்லைன்னு அர்த்தமா? கார் என் பையன் எடுத்துட்டு போனா, எங்கேயோ வெளியில அவசரமா போகணும்னா நான் உள்ளதான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சம்டைம்ஸ் போவோம், அதே மாதிரி பார்த்தா வெளியில வந்து அவருடைய ஷூ இல்லாம இருக்கலாம், செருப்பு இல்லாம இருக்கலாம். ஓ எங்கேயும் வெளியில போயிட்டாரு போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு திரும்ப போயிடும். அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணா, வீட்டுக்குள்ளதான் போய் இருக்கிறேன், இல்ல வெளியில வந்து அவன் செருப்பு இல்ல, அது போன ஒரு இடத்துல வந்துட்டு மிஸ் ஆயிருச்சு, இல்லைன்னா அது வந்து அந்து போச்சு, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா அவர் உள்ளதான் இருந்திருப்பாரு. இப்போ நம்ம அதை கெஸ் பண்ணோம், இது இல்லாததுனால அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து இன்ஃபரன்ஸ், அனுமானம். இது வந்து அது கரெக்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அதை வந்து நம்ம கன்ஃபார்மா வந்து சொல்ல முடியாது. அதுக்குதான் இங்க பிரபுபாதர் வந்து இந்த டார்வினுடைய ஒரு பிலாசபியை வந்து சொல்றாரு. அவர் வந்து இப்படிதான், இந்த மாதிரி வந்து மாறி இருக்கலாம், இந்த மாதிரி வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர அவர்கிட்ட வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது இல்ல. சோ அதனால இந்த அனுமானத்தின் மூலமாவும் நமக்கு ஞானம் வருது, ஆனா அது பர்ஃபெக்டானது கிடையாது. இப்போ வந்து சேட்டலைட்ல வந்துட்டு என்ன, சுனிதா வில்லியம்மை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்க. அது எந்த இடம்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு இடம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது அந்த இடம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அது அந்த இடம் தான் அப்படின்னு தெரிகிறது நமக்கு. அவங்க சொல்றதை நம்ம வந்து கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நம்மளுடைய அனுமானத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டானது இல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பகவான் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து பல நாத்திகர்கள் வந்து
அவங்களுடைய அனுமானத்துல வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. எப்படிப்பா கல்லுல வந்து பகவான் இருக்க முடியும், அது விக்கிரகம் தானே. ஏன்னா அந்த விக்கிரகத்துக்கு மேல வந்துட்டு சில நேரம் கரப்பாம்பூச்சி ஓடுது, இல்லைன்னா அந்த இதுக்குள்ள வந்துட்டு ஒரு எலி ஓடுது. அதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு சும்மா தானே நிக்கிறாரு, அவர் வந்து ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு கல்லு எப்படியுமே நகர முடியாது, அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து பகவானா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஏன்னா இது அவங்களுடைய அனுமான அறிவு. ஒரு ஒரு கல் அப்படின்னா அது மூவ் ஆகாது அப்படின்றது. அஃப்கோர்ஸ் ஸ்டோன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஹ் கண்களுக்கு அது வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியாது. ஆனா பகவான் அந்த விக்கிரக ரூபத்துல இருந்து கூட பல அற்புதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பக்தர்கள்னாலதான் உணர முடியும். ஸோ ஸோ இந்த மாதிரி இந்த அனுமான அறிவு அப்படிங்கிறது ஒரு முறையான ஒரு வழிமுறை கிடையாது ஞானத்தை அடையிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. நான் படிக்கிட்டா பிரபு? யா. Okay, I'm going to try in Tamil, okay? யாரும் சிரிக்கப்படாது. வேத ஞானம் சப்த பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் காதால் கேட்டு அறியப்படுவது என்று பொருள். பரமான ஸ்க்ரோல் பண்ணுங்க பிரபுக்கு. பரமான அறிவை பெறுவதற்கு அதை நாம் அதிகாரபூர்வமானவர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும். பரமான அறிவு இப்பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்சத்தில் பெறப்படுவது ஜட அறிவு. பிரபஞ்சத்திற்கு அப்பால் விளங்குவது பரமான அறிவு. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையையே நம்மால் எட்ட முடியாது. அப்படி இருக்க ஆன்மீக உலகிற்கு நாம் எப்படி செல்ல முடியும்? எனவே இப்பிரபஞ்சத்தில் முழுமையான அறிவு பெறுவது என்பது இயலாத காரியம். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பேரும் படிங்க. உங்களுடைய தமிழ் நல்லா இருக்கு, படிங்க. என்ன மாதாஜி சைலண்ட் ஆயிட்டீங்க, படிங்க. மூச்சு வாங்குறீங்களா? படி. என்னாச்சு? சாரி பிரபு, என்னோடது வேற ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி, ஐ மிஸ்ட் சம் ஆஃப் யுவர். இது என்ன சொன்னீங்க நீங்க? தமிழ் நல்லா இருக்கு, படிங்கன்னு சொன்னேன். ஓ கிருஷ்ணா, ஓகே. அடுத்த பேராகிராஃபா பிரபு? ஏய், நைஸ், thank you பிரபு. ஆன்மீக வெளி என்று ஒன்று இருக்கிறது. வெளி தோற்றத்திற்கும் தோற்றமற்ற நிலைக்கும் அப்பாற்பட்ட மற்றொரு இயற்கை உள்ளது. நித்தியமான கிரகங்களையும் கிரகவாசிகளையும் கொண்டு ஆகாயம் ஒன்று உள்ளது என்பதை எப்படி அறிவது? இவையெல்லாம் உள்ளனவென்று அறியப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றை ஆராய்ந்தறிவது எப்படி? அது இயலாத காரியம். எனவே வேதத்தின் உதவியை நாடுகிறோம். இதுவே வேத ஞானம். சூப்பர், வெரி குட். ஏ, வெரி நைஸ். ஸோ இப்போ தேர்ட் ஒன், நம்ம வந்து ஞானத்தை எதன் மூலமா அடைந்தா கரெக்டா இருக்கும்? தேர்ட் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன? நம்ம மூணாவதா ஞானத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. சப்த பிரமாணம் அப்படின்னு சொன்னா அகைன் அது வந்து கேட்கறது தான் இல்லையா? ஸோ கேட்கறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு பிரமாணத்தோட நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அது எந்த பிரமாணத்தோட சொல்லுங்க? பிரத்யக்ஷம் பிரபுஜி. யா, வெரி குட். பிரத்யக்ஷம். காதால நான் டைரக்டா சில விஷயத்தை கேட்கும் போது அது பிரத்யக்ஷம் தான். ஆனா இங்க சப்த பிரமாணம்னு செப்பரேட்டா அதை ஒன்ன சொல்லி அது வந்துதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம அதை வந்து ஏத்துக்கிறது? அதுதான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கேட்கறது கிடையாது. இது வந்து இந்த பௌதீக உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு லோகம் இருக்கு, அங்க இருந்து வரக்கூடிய ஞானம், அங்க இருந்து இது டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜட உலகத்தை பத்தின ஜட உலக ஞானம் கிடையாது. இது வந்து
அததான் இங்க 2 விதமான ஞானம் வந்து சொல்லியிருக்காங்க. பரமான ஞானம் அப்படின்னு சொன்னா ஆன்மீக உலகத்தை பத்தின ஒரு அறிவு, பகவானை பத்தின ஒரு அறிவு. அது யாரு கொடுக்க முடியும்? பகவானே தான் கொடுக்க முடியும். சோ பகவானே வந்து என்ன பண்றாரு, அந்த ஞானத்தை அவர் வந்து சப்த வடிவில், அதாவது வந்து என்ன பேசுறாரு, பிரம்மா கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாரு, இதுதான் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் அப்படியே வந்து என்ன செய்யப்படுது, அது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி சொல்லி வந்து என்ன ஆகப்பட்டிருக்கு, அந்த ஞானமானது டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. அதனால இந்த சப்த பிரமாணம்ங்கிறது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆல்ரெடி வந்து ரொம்ப ஒரு எக்ஸால்டடான ஒரு பர்சனாலிட்டி, அவங்க வந்து டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். சோ என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா என்னுடைய புலன்கள் எல்லாமே குறைபாடுடைய ஒரு புலன்களா இருக்கிறதுனால, நான் இந்த சப்தத்தை நான் வந்து கேட்டு நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அது அந்த அளவுக்கு ஆஹ் கரெக்டானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பிரம்மா மாதிரியான ஒரு எக்ஸால்டட் பர்சனாலிட்டி, அவர் வந்து கேட்டு அவர் அதை சொல்லி அத மாதிரியே வந்து அந்த எக்ஸால்டட் பர்சனாலிட்டிஸ் அவங்க அவங்க மூலமாவே அந்த ஞானம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறதுனால இந்த சப்த பிரமாணம் வந்து பர்ஃபெக்ட். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு சீட்டிங் டெண்டன்சி அப்படிங்கிறது கிடையாது. மத்தவங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல. இவங்க மாயைக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கிறாங்க. இவங்களுடைய புலன்கள் குறைபாடு கிடையாது. இந்த மாதிரிலாம் இவங்க கிட்ட இந்த டிஃபெக்ட் இல்லாததுனால இவங்க இந்த நாலேஜை கொஞ்சம் கூட வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாம, ட்விஸ்ட் பண்ணாம, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாம அப்படியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு வர்றதுனால இந்த வேத ஞானம் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படிங்க நீங்க சொல்ற இந்த கதையெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ப்ரூஃப் இங்க பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வானத்தை தாண்டி வந்து எத்தனையோ கிரகங்கள், பிளானட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எழுதின அந்த கிரந்தத்துல இருக்கே. அது எப்படி, அதை அவங்க எப்படி போய் பார்த்தாங்க? இன்னைக்கு உங்ககிட்ட ஏதேதோ வந்து டெக்னாலஜி இருக்கு. அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணி இங்க இருந்து பாக்குறீங்க, இல்லைன்னா மேல போய் பாக்குறீங்க. அப்ப கூட வந்து அது கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே எப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் மேல இருந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஞானம் மேல இருக்கிறவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்தவங்க, அதெல்லாம் படைத்தவர்கள், அதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் இப்படிதான் இருக்கு, இது இதுக்கு இந்த பேரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. அததான் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க புக்கா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து புக்கா இருந்தா தான் படிச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுக்க முடியும். ஒரு வாட்டி கேட்டாலே நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அதனாலதான் இந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிற வேதம், ஸ்ருதி அப்படிங்கிற இந்த வேதம் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அத்தாரிட்டியா இருக்கு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஞானமானது கம்ப்ளீட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் நமக்கு நிரூபிக்கிறாரு. சோ அதனாலதான் நம்ம வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கிறோம். அந்த வேதத்துல இந்த மாதிரி இந்த சிருஷ்டிய படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். ஸோ இதுதான் இங்க நம்ம கத்துக்கிட்ட விஷயம். ஓகே, இப்போ வேதத்தை பற்றி என்ன புரிந்து கொண்டீர்கள்? உங்களுக்கான கேள்வி. யார் சொல்றீங்க? Prabhu, Vedas means knowledge, and it is our Shruti, and it is authentic way to understand anything in this material world. Why it is called Shruti? Because it has been given by our rishis. Now, the out of context I சொல்றேன் நான் பிரபு, இந்த paragraph எல்லாம் மிக்கி. It has been given by our rishis, and it is coming directly from, and it comes in a discipline. ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஸ்ருதி அப்படின்னு சொன்னா பை ஹியரிங்ல வந்து அந்த நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது. Yes, in disciplic section, correct. Disciplic section. நான் உங்களுக்கு கரெக்ட் சொல்றேன் பாருங்க, எனக்கு எவ்வளவு திமிரு. எஸ், ஓகே, தேங்க்யூ. 4 விதமான குறைபாடுகள் என்ன? சம்படி வேற யாராவது சொல்லுங்க. 4 kinds of defects என்ன இருக்கு? Making mistakes. வேற யாராவது சொன்ன, யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. Making mistake, illusion, ஏமாத்துறது, and
what is it? Imperfect senses. குறைபாடு. Yeah, குறைபாடுகள். Yes, yes. முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதானா? imperfect senses. எஸ் பிரபுஜி. மனுஷனை கண்டிப்பா தவறு செய்யறது, மாயையினால் வசப்படுறது, தேர்ட் வந்து ஏமாத்துறது, ஃபோர்த் வந்து குறைபாடு உடைய புலன்கள். எஸ், வெரி குட், வெரி குட். ஞானத்தை அடைய தேவையான 3 சாட்சியங்கள், பிரமாணங்கள் என்னது? என்ன பார்த்தோம்? யார் சொல்றீங்க? பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். அந்த சம்திங் யார் சொல்றீங்க? என்ன பிரபுஜி? மூணாவது என்னது? சப்தம். சப்தம். எஸ், ஓகே. அது சப்தமா நீங்க சொல்லாதனால எனக்கு கேட்கல. ஓ சாரி பிரபுஜி. எஸ், தேங்க் யூ. ஆன்மீக ஞானத்திற்கும் பௌதிக ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யார் சொல்றீங்க? What is the difference between spiritual knowledge and the material knowledge? Anybody? In the readings, Prabhu, it said that spiritual knowledge is transcendental, is beyond this universe, and material knowledge is within this universe, so it's limited. இது தமிழ்ல அப்படி சொல்ல எனக்கு தெரியல, சோ ஆங்கிலத்திலே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Yeah, no issue. Thank you. Very good. Hariva, good. So அந்த 3 பிரத்யக்ஷம் பார்த்தோம், அதாவது 3 விதமான பிரமாணங்கள் பார்த்தோம், சாட்சி ஞானத்தை அடையிறது. அதுல எது பெஸ்ட்? ஸ்ருதி பிரபு. சப்த பிரமாணம். எஸ், சப்த பிரமாணம். யா. வேத ஞானம் விஞ்ஞான முறைப்பட்டதா? உதாரணத்துடன் விளக்குக. வேத ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்ஃபெக்டானது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். சம்திங் நம்ம இப்போ படிச்சதுல இருந்து கூட நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதாவது அதையே சொல்லலாம், தப்புல. பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுத்தாரு. Prabhu, the example is how a mother, the child knows the father only through the mother. Yeah, very. So yes. Yeah. Thank you. Super. Very good. நாம் அன்றாட வாழ்க்கையில் வேத ஞானத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? Is it possible? 100% பண்ண முடியாது பிரபு, but we can try. கஷ்டம் பிரபு. ஒத்துக்கிறேன், நானும் அதுல ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். வேற யாராவது 100% கடைபிடிக்க முடியும்னு சொல்றீங்களா? Devi Mataji, tell me, is it possible to apply this Vedic knowledge? முடியும் பிரபு. ஏன் தெரியுமா? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க வந்து மேன் சீட்டிங் பண்ணுவான்னு. பிரபு, இந்த நாலேஜ் நாங்க ஒரு சரண்டர் பண்ணினா ஒரு ஆச்சாரியர், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவே இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டா சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் நாங்க ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டம். நாங்க தன்னால ட்ரை பண்ணினா முடியாது. நாங்க அந்த authority ஃபாலோ பண்ணி அவே சொல்ற ஒவ்வொரு விஷயம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா செய்யலாம். லைக் நிறைய பேர் அப்படிதான் பிரபு எவ்வளவு பேர் மாத்திருக்கார். ஹரிவோ, வெரி குட் தேவி மாதாஜி, ஹரிவோ, குட். எனக்கே வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டீங்களே. நான் கூட வந்து 100% ஃபாலோ பண்ண முடியாதவன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எஸ், தேங்க்யூ. கரெக்ட். ஒரு நல்ல ஒரு ஆன்மீக குரு, அவருடைய ஸ்ட்ரென்த்னால நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். யா, நெக்ஸ்ட் ஸ்ரீ நாமாமிர்தம் யாராவது படிங்க. Anybody wants to read in English? You can read in English. Straight Namaamritam. Otherwise, Tamil படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கிறேன். யா. சேத்தோ என்றால் என்ன? முழுமையான ஞானம் இல்லாமல் ஒருவனால் முறையாக நடக்க முடியாது.
முழுமையான அறிவு மகாமந்திரத்தை துதிப்பதன் மூலமே கிடைக்கும். உண்மையான அறிவின் மூலம் வேத குறிப்புகளின் சப்த அதிர்வுகளிடமிருந்தே கிடைக்கும். படைத்தலின் ஆரம்பம் சப்த அதிர்வு. சப்த அதிர்வு தூய்மையாகவும் தெளிவாகவும் இருந்தால் முழுமையான அறிவும் நடத்தையும் இருக்கும். இது மகா மந்திரத்தை துதிப்பதன் மூலமே கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே சொல்லுங்க. ஹரே ராம ராம ஹரே ஹரே. சொன்னது கேட்கல. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இன்னொரு வாட்டி படிங்க. ஓ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வாவ், சூப்பரா படிச்சீங்க. குட், வெரி நைஸ், தேங்க்யூ. சேத்தோ அப்படின்னு இங்க வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சேத்தா அப்படின்னு சொன்னா கான்சியஸ்னஸ்ன்னு அர்த்தம். சேத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்வு. அது ஞானம்னு சொல்லலாம். இந்த உணர்வு இல்ல இந்த ஞானமானது ஒரு மிரர் இருக்கு, கண்ணாடி. அந்த கண்ணாடியில வந்து ஃபுல்லா ஒரு டஸ்ட் வந்து படிந்திருந்தது, தூசி படிந்திருந்தது அப்படின்னு சொன்னா அந்த மிரர்ல நம்ம எதுல நின்று என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய ஃபேஸை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்லி இட் கவர்ட் பை தட் டஸ்ட். அது மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த ஞானம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனசு, அகங்காரம், இந்த புத்தி, இந்த உடல், இது எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்கு, அதை வந்து கவர் பண்ணிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு கண்டாமினேட்டடா இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, இதை தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்மளால வந்து பார்க்க முடியல. அப்போ இந்த கான்சியஸ்னஸ நம்ம வந்து பியூரிட்டி கிளீன் பண்ணணும். நமக்கு அந்த ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும்? இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஞானத்தை பத்தி. அந்த ஞானத்தை நம்ம அடையிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கான்சியஸை பியூர் பண்றது, இந்த ஞானத்தை வந்துட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எதனால நம்ம வந்து சுத்தம் பண்ண முடியும், எப்படி நம்ம அந்த ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாம உச்சாரணம் அப்படிங்கிறது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றதுனால எப்படி நமக்கு வந்துட்டு கான்சியஸ் வந்து பியூர் ஆகும், நமக்கு எப்படி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆல்ரெடி மேபி நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த டேட்டா கனெக்ஷன் இன்னைக்கு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, பகவான் வந்து நமக்கு சேட்டலைட் மூலமா வந்து என்ன பண்றாரு, இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த அஃப்கோர்ஸ் பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வந்து டிஃபரெண்ட் கிடையாது. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாததுனால பகவான் அவர் சர்வஜர், சர்வசக்தி படைத்தவர். அதே மாதிரி இந்த மந்திரம் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணான்ற அந்த பேருக்கும் டிஃபரெண்ட் கிடையாது. அப்ப நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாரு, நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறாரு. தூய்மைப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை கம்ப்ளீட்டா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. கம்ப்ளீட்டான ஞானம் நமக்கு அப்படின்னா அவரை பத்தின ஞானத்தை நமக்கு வந்து கொடுக்குறாரு. எப்படி வந்து ஒரு ஐரன் பீஸ் அதை நம்ம வந்து ஃபயர்ல போட்டோம்னா என்ன ஆகுது, அது ஃபயர்ல கண்டினியூஸா இருந்து என்ன ஆகும், அதுவும் வந்து ஃபயரா மாறிடுது இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 பகவானுடைய ஒரு தொடர்புல இருக்கிறதுனால பகவான் எப்படி வந்து ஒரு ஞானமுடையவரா இருக்கிறாரோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்ன ஆகுது, நமக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றதுனால நமக்கு ஞானம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபைனல் பிரச்சாரமே சாரம் படிங்க யாராவது. Is it the English section, Prabhu? Preaching is essence? Yes. Okay, I can read that, Prabhu. Preaching is the essence. Hearing and chanting the Vedic literature will bring peace and prosperity to the world. O King, it is therefore essential that every human being hear, glorify, and remember the Supreme Lord Personality of Godhead, always and everywhere. And for hearing only, all the Vedic literatures are there, compiled by authorized persons like Vyasadeva, who is the powerful incarnation of Godhead. And as it is ascertained that the Lord is the super soul of everything, he should therefore
be heard and glorified everywhere and always. That is the special duty of the human being. And the human being, when he gives up the process of hearing about the all-pervading personality of Godhead, becomes victim to hearing rubbish. It is said here that it is incumbent upon the human beings to hear because the scriptures like Bhagavad Gita, Srimad Bhagavatam, etc. are made for that purpose. Living beings other than human beings have no capacity to hear such Vedic literatures. If the human society gives itself to the process of hearing the Vedic literature, it will not become victim to the impious sounds vibrated by the impious men who degrade the standards of the total society. Hearing is solidified by the process of chanting. One who has perfectly heard from the perfect source becomes convinced about the all-pervading personality of Godhead, and thus becomes the perfect source. And thus becomes enthusiastic in the matter of glorifying the Lord. All the great acharyas like Ramanuja, Madhva, Chaitanya, Saraswati, Thakur, and even in other countries, Muhammad, Christ, and others have all extensively glorified the Lord by chanting always and in every place. Because the Lord is all-pervading, it is essential to glorify Him always and everywhere. In the process of glorifying the Lord, there should be no restriction of time and space. This is called Sanatana Dharma, or Bhagavat Dharma. Sanatana means eternal, always and everywhere. Bhagavat means pertaining to the Bhagavan, the Lord. The Lord is a master of all time and all space, and therefore the Lord's holy name must be heard, glorified, remembered everywhere in the world, and that will bring about the desired peace and prosperity so eagerly awaited by the people of the world. Srimad Bhagavatam 2.2.36. Thank you, Hare Krishna. Hare Krishna. Thank you. இப்போ இது ஏன் நம்ம வந்து படிக்கிறோம், ஏன் இதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் தான் இங்க கடைசியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து மொத்த இந்த ஹியூமன் சொசைட்டிக்கே வந்து ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானமானது எந்த ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதனால வந்து ஏற்படுத்தப்படல. இது வந்து டைரக்டா இந்த பொதுமக்களுடைய நலனை மட்டுமே விரும்பக்கூடிய அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. வைஷ்ணவத்துல வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போதே எப்படி பிரார்த்தனை பண்றாங்கன்னா, கடல் சூழ் வையகம் வாழ்க அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்றாங்க. அப்படின்னு சொன்னா இந்த மொத்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்றதே. அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு இதுல வந்து ஒரு நல்ல ஒரு பரந்த ஒரு 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 லாங் விஷன், ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த மனித வர்க்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவசியமான ஒண்ணு. ஏன்னா தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு ஒழுக்கம், சந்தோஷம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சொசைட்டியோடைய ஒரு சந்தோஷமா, அமைதியா அது வந்து மாறுது. தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு துயரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நபர் என்ன பண்றாரு, அவர் சொசைட்டியும் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நம்ம பாக்குறோம், குழந்தைங்களோ இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாரு, சடனா வந்து கன் எடுத்துட்டு வந்து டப் 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 டப்னு ஆளுங்களை வந்து சுட்டுறாரு. அதுல எத்தனையோ அப்பாவிகள் வந்து இறந்து போயிடுறாங்க. என்ன ஒரு ரீசன் அவங்க இறக்குறதுக்கு? இந்த ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு நபர் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு அப்படின்றதுனால அவர் வந்து அந்த கோபத்தை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணிடுறாரு, அதை வெளிப்படுத்த தெரியாம மற்றவர்களை வந்துட்டு துன்புறுத்திடுறாரு. அப்போ இந்த நபருக்கு சரியான அந்த ஒரு ஞானம் கிடைத்திருந்தா இவருக்கும் அது வந்து ஒரு தொந்தரவா இருக்காது, மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டார். இப்ப அந்த நபர் ஃபைனலா பார்த்தா அவரும் வந்து சூசைட் பண்ணிடுவார். சோ இதுல யாருக்கு எந்த நன்மை இருக்கு? எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை. ஆனா இந்த சனாதன தர்மத்துல வேதத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஞானமானது டைரக்டா பகவான் கிட்ட இருந்து வர்றதுனால இது மொத்த மனித வர்க்கத்துக்குமே வந்து ஒரு சரியான ஒரு ஞானமா இருக்கு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு அமைதி, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானமா இருக்கு. இதுதான் வந்து மனித வர்க்கத்திற்கே உண்டான ஒரு தர்மமாகவும் கடமையாகவும் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம செய்யக்கூடிய வேற எதுவுமே நம்மளுடைய உண்மையான ஒரு தர்மம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தர்மம் அப்படின்னு சொன்னா
எப்போதுமே மாறாத ஒன்னதான் வந்து நம்ம தர்மம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். தர்மம் அப்படின்னு சொன்னா மாற்றமில்லாத ஒண்ணுதான் தர்மம்னு பேர். ஒவ்வொரு வஸ்துவுக்கும் வந்து ஒரு தர்மம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வஸ்து அந்த தன்னுடைய அந்த பொசிஷன்ல இருந்து அது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரே வேறையா மாறிடுது. இப்போ வந்து ஒரு சுகர் கேண்டி இருக்குன்னா அதோடைய நேச்சர் என்ன? ஸ்வீட்னஸ். அந்த ஸ்வீட்னஸ் போயிருச்சுன்னா அதுக்கப்புறமா அது சுகர் கேண்டியே கிடையாது. அது வேற ஒரு ஆப்ஜெக்டா மாறிடுது. அது ஜஸ்ட் ஒரு ஸ்டோனா மாறிடுது. அது மாதிரி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இந்த ஆத்மாக்கும் ஒரு தர்மம் இருக்கு. நம்ம வந்து நான் ஆத்மா இல்லைன்னு நினைக்கிறதுனால இந்த உடலுக்கான ஒரு தர்மத்துலதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். உடலுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு தர்மம், எனக்கு வந்துட்டு வயதானா ஒரு தர்மம், நான் மனைவியா இருந்தா ஒரு தர்மம், அம்மாவா இருந்தா ஒரு தர்மம், அதே இது நான் குழந்தையா இருந்தா எனக்கு வேற தர்மம். இப்போ இங்க நிறைய அம்மா இருக்கிறீங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு தர்மம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க படிக்கிறது, அம்மா சொல்றத வந்து கேட்டுட்டு நீங்க பண்றது. அதே மாதிரி இப்பவும் நான் அந்த தர்மத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க இப்ப அம்மாவா மாறிட்டீங்க. அப்போ உங்களுக்கு தர்மம், நீங்க அம்மாவா இருக்கிறது தான் இப்ப தர்மம் இல்லையா? அப்போ இந்த உடலுடைய தர்மம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த தர்மத்தை வந்து எப்படி நமக்கு ஒரு இதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம்னு நம்மளால சொல்ல முடியும்? இந்த தர்மமும் தேவை. ஆனா இது டெம்பரவரியான ஒரு தர்மம். இது நிரந்தரமான ஒரு தர்மம் கிடையாது. தர்மம்னா எப்பவும் மாறாததுதான் நான் தர்மம்னு சொன்னேன். அப்போ இந்த ஆத்மா தான் எப்பவுமே மாறாத ஒண்ணு. அது எப்போதும் சாஸ்வதமா இருக்கு, ஒரே மாதிரியே இருக்கு. அப்ப அந்த ஆத்மாக்கு உரிய ஒரு தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாக்குன்னு வந்து ஒரு சுபாவம் இருக்கு. அது வந்து அதுல இருந்து மாறக்கூடாது. அது மாறாம இருந்தாதான் அது ஆத்மானே சொல்ல முடியும். மாறிட்டா அது ஆத்மான்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆத்மாக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தர்மம் என்ன? அந்த ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய மாறாத ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆத்மாக்கு வந்துட்டு சேவை செய்யறது அப்படிங்கிறது அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அது மாற்றமடையாத ஒண்ணு. ஏன்னா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு சேவை செய்துகிட்டே தான் இருக்கிறோம். இந்த சேவையில இருந்து தப்பித்த ஒரு நபர்கள் யாருமே இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு நம்பர் 1 பணக்காரரா இருந்தா கூட. ரீசெண்டா ஒரு பிக்சர் பார்த்தேன் நானு. எலன் மாஸ்க். அவர் வந்து இப்போ வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரரா இருக்கிறாரு. அவர் நடந்து வர்றாரு. அவருடைய பையன் வந்து அவருடைய ஷோல்டர்ல வந்து உட்கார்ந்திருக்கிறான். அப்போ உலகத்துக்கே பெரிய ஒரு நம்பர் 1 பணக்காரர். அவர் வந்து தன்னுடைய தோள்ல யார சுமந்துட்டு வர்றாரு? தன்னுடைய பையனை சுமந்துட்டு வர்றாரு. அப்ப அவரும் வந்து என்ன பண்றாரு? ஒரு சர்வெண்டா தான் இருக்கிறாரு. சோ யாருமே இந்த உலகத்துல நான் சர்வெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே சர்வெண்ட் தான் யாரோ ஒருத்தருக்கு. ஏன்னா அதுதான் ஆத்மாவுடைய ஒரு சுபாவம். அது மாற்றமடையாத ஒண்ணு. அது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து சேவை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அத சரியான ஒரு இடத்துல நம்ம பண்ணணும். அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது எங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மா பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது, கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியது அப்படிங்கிறது அதோடைய ஒரு சுபாவம். மாற்றமடையாத ஒரு நேச்சர் இருக்கு. ஆனா அத பண்ணாம நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அத வேற யாருக்கோ பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறதே இல்ல. இத நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னா, அவங்களும் அத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலயும் சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அது சமுதாயத்துக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். அததான் நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். Any questions or comments? பிரபு இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணப்ப என்ன கொஸ்டின்ஸ் இருக்க முடியும் பிரபு? அட்லீஸ்ட் என் மூளை பொண்ணு ஆக்சுவலா இது such a nice class. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம் தாராளமா. கேள்வி இருக்குது. கேளுங்க. என்ன கேட்க? ஹலோ,
கிளாஸ் தொடர்பா யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினா சொல்லலாம். இன்னைக்கு பேசுனது புரிஞ்சதா, இல்ல அதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தா சொல்லலாம். டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன் நானு. இல்ல கிளாஸுக்கு ரொம்ப நன்றி பிரபு, நல்ல கிளாஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் அகாமடேட்டிங் எங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசிக்க சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ ஆன். ஸோ அதுக்கு I would like to share the appreciation for that, Prabhu. So thank you for monitoring both languages. வெல்கம். ரொம்ப நன்றி பிரபு, ரொம்ப அழகான கிளாஸ். அதுக்கு ஒரு பாட்டு தான் பாடலாம் போல தோன்றுது பிரபு. நன்றி நன்றி நன்றி. நல்ல கிளாஸ் பிரபு. பிரபு, எனக்கு ஒரு டவுட். இந்த வேதாஸ வந்து நம்ம படிச்சு நம்ம வந்து இது பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் வருது பத்தியா, நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னுட்டு. அப்போ டெபி மாதாஜி had a very nice answer saying that if you follow a nice guru in the disciplic succession, you can it is doable னு சொன்னா இல்லையா. அது ஏன் பிரபு என்னோட மண்டையில அது சிங்க் ஆக மாட்டேங்கிறது? பிகாஸ் எனக்கு வந்து இன்னும் அது ரொம்ப கஷ்டமா, ஏன்னா அந்த வேதத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஒண்ணு, ரைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்றது, புட்டிங் இட் இன்டு பிராக்டிஸ் இஸ் another humongous mountainous process பிரபு. அது வந்து ஓகே, ஐம் நாட் அட் ஆல் தேர் yet, ஓகே. பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி, அவா சொல்ற மாதிரி நானும் ஒரு குரு எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஹீஸ் நாட் அன் ஆர்டினரி குரு பிரபு, ஓகே. அவர் வந்து ஹீஸ் அ கிரேட் சோல். பட் நான் வந்து அவரை டவுட் பண்ணல பிரபு, இது வந்து என்னுடைய அறியாமைக்கு நான் வந்து பேசுறேன். For your kind information, மாதாஜி, பிரபு வந்து நம்மளோட God brother. பிரபு நம்ம God brother. I know that. அதனால தான் சொல்றேன், like I don't doubt Guru Maharaj's dedication or commitment. But அந்த நிலைமைக்கு நம்ம வரணும்னாக்க எவ்வளவு பெரும் முயற்சி போடணும் பிரபு, இல்லையா? அதனால எனக்கு அது வந்து மனசுல வந்து அது சிங்க் ஆக மாட்டேங்கிறது. அதாவது இந்த வேதத்தை புரிஞ்சுண்டு நம்ம வந்து இந்த ஜென்மால அட்லீஸ்ட் எனக்கு அது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தோன்றது பிரபு. ஐ மீன், ஐ ஜஸ்ட் வாண்டட் யுவர் கருத்து ஆன் தட். ஓகே, யா, இப்போ நமக்கு அது ஏன் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வேதம் அப்படின்னு சொன்னா நமக்கு மனசுல வர்றது வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு வேதத்தை வந்து கடைபிடித்திருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அதன் பிரகாரம் நமக்கு வந்து வாழ வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால நமக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு மேபி கஷ்டமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா தேவி மாதாஜி சொன்ன மாதிரி, ஏன் அந்த ஒரு ஆர்த்தரைஸ்டு குரு நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு அந்த வேதத்துடைய எசன்ஸை கிளீனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய லைஃப்ல எப்படி நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சு என்ன பண்றாரு, நமக்கு அதோடைய எசன்ஸை வந்து கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப சிம்பிளா வேதத்துடைய ஒரு எசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேதைஸ்து சர்வை அகம்யேவ வேத்தியோ வேதாந்த கிருத்து வேத வித்திய வச்சாகம்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, வேதம் எல்லாத்தையும் படிச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், கிருஷ்ணர் பகவான்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் வந்து எசன்ஸ். அதை நமக்கு குரு என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிளா கொடுத்துடுறாரு. அந்த குருவுக்கு வந்து கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி பண்றதுன்றதையும் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல சிம்பிளா அந்த ஒரு பக்தி தொண்டை பண்ணிட்டு நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஆல்ரெடி யூ ஆர் ஃபாலோயிங் தட். நம்ம வந்து வேதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம்னு தான் அர்த்தம். இஸ் தட் ஓகே? Oh my God, this is really calming for me. ரொம்ப satisfying answer இருக்குது. ஆல்ரெடி நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து மற்ற சம்பிரதாயத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ரிஜிடான ஒரு ஆர்த்தடாக்ஸா நம்ம வந்து வேதத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்றது வந்து நமக்கு அதை வேண்டான்னு நான் சொல்லலை. பட் நமக்கு ஆச்சாரியர்கள் அதுல இருந்து எசன்ஸை எடுத்து இதை கொடுத்து இந்த கலியுகத்துல இந்த ஹரிநாம ஜபம் பாகவதம் இதுதான் நமக்கு தர்மம்னு வந்து கொடுத்துருக்குறாங்க.
அது யாரு சொன்னா? சைத்தன்ய மகாபிரபு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு யாரு? ஸ்வயம் பகவான். அப்ப அவரே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம அப்போ அவர் சொல்றது தானே வேதம். அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நான் வேதத்தை ஃபாலோ பண்றேன்னு தானே அர்த்தம். Correct, Prabhu. Makes sense. Yeah. Thank you, Prabhu. I've never thought of it from that angle. Thank you. Yes, thank you. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த பக்தி தொண்டுக்குன்னு சில நியமங்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ரெகுலர்லி சாண்டிங் 16 rounds. நம்ம வந்துட்டு எந்த விதமான ஒரு தப்பும் பண்ணாம இருக்கிறது, நோ மீட் ஈட்டிங், நோ கேமிலிங், இதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு 16 rounds வந்துட்டு நல்லா சாண்டிங் பண்ணி மங்களாரத்தி அட்டன் பண்ணி பகவத்கீதா பாகவதம்லாம் நம்ம படிச்சுட்டு நல்ல பக்தருடைய ஒரு சங்கத்தை எடுத்துட்டு நம்ம சேவை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆல்ரெடி யூ ஆர் 100% நீங்க வந்து அந்த வேதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் தட் சேம் ரிசல்ட் தோஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் தட். அந்த 4 வேதத்தையும் கரைச்சி பிடிச்சவங்க வந்து அடையக்கூடிய இலக்கை விட நம்ம அடையக்கூடிய இலக்கு இன்னும் ஹையர் தன் தட். ஸோ அதனால நமக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர வேண்டிய அவசியமும் இல்லை, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பிரபு, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதும் வந்து நம்ம வந்து நிறைய தப்பு பண்றோம்ல பிரபு. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாம அறியாமன்னு சொல்லக்கூடாது, அது நீங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சே நம்ம நிறைய வந்து தப்பு பண்றோம்ல. லைக் அது நம்ம எப்படி பிரபு நம்ம வந்து காப்பாத்திக்கிறது? லைக் ஒரு நாள் சாண்டிங் பண்ண முடியறது இல்ல, அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் எல்லாம் ஒழுங்கா அந்த கரெக்டா ஃபர்ஸ்ட் மார்னிங் ரீடிங் பண்ணி சாண்டிங் பண்ணி அந்த வழிமுறைப்படி கரெக்டா நம்மளால வாழ முடியறது இல்லையே பிரபு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சிக்காரோம், டிராவல் பண்றோம், அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு நிறைய ஒரு ரீசன்ஸ் இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு பாக்குறோம் இல்ல. அந்த அந்த ஸ்கெட்யூல் அப்படியே மாறி அது எல்லாமே அந்த கிளாக் எல்லாமே மாறி போறது பிரபு. அது ஏன் நம்மளுக்கு அந்த இது வருது இல்லை பிரபு? ஓகே, தேங்க்யூ. ஞானம், வைராக்கியம், ஆன்மீக வாழ்க்கையில இது 2 வந்து அவசியம். இந்த 2மே நமக்கு வந்து 2 வழியில வந்து கிடைக்குது. ஒண்ணு வந்து சாஸ்திரத்தின் மூலமா, இன்னொன்னு வந்து பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமா. ஸோ சாஸ்திரங்கள்ல நம்ம வந்து படிக்கிறதுனாலையும் நமக்கு சில ஞானம் கிடைக்குது. அதுல இந்த மாதிரி எல்லாம் வந்து பக்தர்கள் நடந்துகிட்டாங்கிற அந்த சரித்திரத்தை படிக்கும் போது, ஓ அவங்களாம் அந்த மாதிரி பண்ணாங்களா, அப்ப நானும் ஏதாவது முயற்சி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு வைராக்கியத்தை வந்து ஸ்டார்ட் பண்றோம். அட்லீஸ்ட் ஓகே, நான் இனிமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருந்து நான் டிட்டாச்சா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை வளர்க்க முயற்சி பண்றோம். ஸோ சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு பக்தருடைய சங்கம். நேரடியா இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சின்சியரா சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு பக்தருடைய ஒரு சங்கத்தை ரெகுலரா எடுத்துக்கணும். அவங்க கிட்ட நம்மளுடைய அந்த ப்ராப்ளமையும் சொல்லி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு சீனியர் டிவோட்டி, நல்ல சின்சியரான ஒரு டிவோட்டியை வந்து நம்ம ஒரு கைடன்ஸா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அவரை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கலாம். ரோல் மாடல்னா அவர்கிட்ட ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும். அவர் நமக்கு சில சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்புட் கொடுப்பாரு, இப்படி பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு என்ன பண்ண முடியும், ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். திஸ் இஸ் a two way, I think. கரெக்ட் பிரபு, நல்லா சொன்னீங்க. நெருப்பு குச்சி மாதிரி கரெக்டா அந்த இக்னிஷன் இருக்கும்போது அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து நல்லா அழகா ரொம்ப நல்லா இருக்க முடியாது. அந்த ஃபுல்லா நம்ம ஏன் அந்த ஜோதி மாதிரி அது ஃபுல்லா நம்மளுக்கே அந்த ஃபயர் ஆல்வேஸ் இருக்க மாட்டேங்கிறது. பிரபுஜி, இது சொல்லலாமா? கிருஷ்ணருக்காக நம்ம எதை வேணா விடலாம். ஸோ அது என்னன்னா, ஒரு நிமிஷம் அதாவது அது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த உற்சாகம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து குறையதான் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டா, இயல்பா அந்த ஒரு ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது சில நேரத்துல ஒரு சூழ்நிலை காரணமா நமக்கு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் திரும்பவும், அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். உதாரணம் சொல்லணும்னா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அவங்க வந்து
அவங்களாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா அதே இது ஒரு 2-3 குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க சேர்ந்து வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லயும் நமக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு லீடர் இல்ல அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கனாலும் அதுவும் நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி நல்லா வந்து பக்தி பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்துல. ஓகேவா? தேங்க்ஸ் பிரபு, நல்லா சொன்னீங்க பிரபு. மாதாஜி ஏதோ சொல்ல வந்தாங்க, நம்ம இவங்க அவங்களோட கேட்கலாமா? மாதாஜி சொல்லுங்க. பிரபுஜி, ஆ நம்ம கிருஷ்ணருக்காக எதை வேணா விடலாம், ஆஹா எதுக்காகவும் கிருஷ்ணரை விடக்கூடாதுன்னு ஒண்ணு வச்சுக்கலாம் தான் வைராக்கியம். வெரி நைஸ். தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு நல்லா வைராகி. சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Yes. Any other questions or comments? அப்ப நான் இவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கலாம்னு நினைச்சுட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நிஜமா நைஸ் பர்சன். ஷூர். கண்டிப்பா ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல நட்பு வந்து தேவை. அந்த ஒரு நட்பு இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்ம டவுன் ஆகுறப்பெல்லாம் அவங்க நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் கொடுத்து நம்மளை பக்தி பண்ண வைப்பாங்க. ருக்மணி தேவி கிருஷ்ணரை வேண்டிட்டு என்னை நீங்க வந்துதான் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்கல்ல பிரபுஜி, அப்போ வந்து அவங்க டோன்ட் கிவ் அப்பா தானே இருக்கிறாங்க. Yes. அதைத்தான் நான் மைண்ட்ல நினைச்சுக்கிறது. Yeah, very good, very good. Correct. இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் பகவான் நம்மளை வந்து காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, வைராக்கியம் அது இருந்தா கண்டிப்பா கிருஷ்ணர் நம்மளை காப்பாத்துறாரு. யா, வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் ஆட் பண்ணலாமோ? லைக் நாங்கள் சில விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பட் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணினா ஒரு அங்கேயே வெளி வச்சா குரு மகாராஜ் இல்லாட்டி கிருஷ்ணரை உதவி அனுப்புவார். ஸோ மேபி அ ஃபெலோ டிவோடி will help. நீங்கள் தேவையில்லை, ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு டிவோடி to check on you and they'll help you, to give you the help that you deserve or you need. So like that's, if you have a desire to improve, Krishna will send someone. லைக் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஸோ நாங்கள் யாரும் பியூர் டிவோடிஸில் நாங்கள் பெர்ஃபெக்ட் இல்லை, சில நேரம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், அது நார்மல் தான். பட் அந்த ஃபேத் இருந்தால் நான் இது இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக யாரையும் அனுப்புவார் அந்த ஸ்ட்ரகிளை இம்ப்ரூவ் பண்ண டு பிகம் அ பெட்டர் டிவோடி. வெல் செட் ரொம்ப மாதாஜி. நைஸ், கன்சோலிங்கா இருக்கு ஆமா. பிரபு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த அசோசியேஷன். ரியலி Yes. லைக் cheering Yeah. up and Devi Mataji is very well said, Mataji. Yes, very nice. Thank you, Mataji. That's just my realization. Yes, yeah. Thank you so much. Thank you. See, ஆல்ரெடி பாருங்க ஒரு ஃபயர்ட் அப் அசோசியேஷன் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நல்லா இன்னும் உற்சாகமாக பக்தி பண்ணலாம். வெரி நைஸ். உங்களுடைய சங்கம் கிடைத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அது நான் செய்த பாக்கியம். தேங்க்யூ. ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? Nothing. So இந்த மெத்தட் ஆஃப் கிளாஸ் ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, பிடிச்சிருக்கா? Yes, Prabhuji. Yes, Prabhuji. Okay, thank you. So we can continue like this. இது இல்லைன்னா நம்ம கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். அனைத்து பக்தர்களுக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். ஸோ தொடர்ந்து வகுப்புகளை வந்து நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Thank you, Prabhuji. ஹரே கிருஷ்ணா பிரபு. Hare Krishna. மிக்க நன்றி பிரபு. நன்றி பிரபு. See you next week. Hare Krishna.